தலைப்பு நம்முடைய சிவகுருநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல, ஒன்று பாசம், இன்னொன்று சேவை. நீங்கள் இது ரெண்டில் எது ஒசந்ததுன்னு இங்கே கேள்வி கேட்கல. பாசம் உயர்ந்ததா சேவை உயர்ந்ததா அப்படியெல்லாம் இங்கே கேள்வி கேட்கல. ஒரு பெண் என்று பார்க்கிற பொழுது அவளை பாசத்தின் வடிவம் என்ற காரணத்தினால் போற்றுகிறோமா, அல்லது அவள் சேவை செய்கிறாள் என்பதற்காக போற்றுகிறோமா? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பெரும்பாலும் பட்டிமன்றங்களில் ஒரு அணியை தாக்குற மாதிரி இருக்கும், ஒரு அணியை ஏசுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க ரெண்டு பேருமே பெண்மையினுடைய பெருமையை தாங்க போற்ற போகிறாங்க. அதுவே ஒரு பெரிய புரட்சி இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நோக்கத்திற்காகத்தான் பேச போகிறார்கள். ஆனால் இரண்டு பாதைகளை அவர்கள் கைகளிலே எடுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர கற்கண்டும் மோதினால் விழக்கூடியது சர்க்கரை துகளாகத்தானே இருக்க போகிறது. அப்படித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த பெண்மணிகள் மிக அழகாக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். முதலாவதாக, உலகம் மகளிரை போற்றுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது அவர்கள் பாச பறவைகள் என்பதால் தான் என்பதை முன்னெடுப்பதற்காக, தலைமை வாதத்தினை வைப்பதற்காக மூளை நரம்பியல் நிபுணர், அது ரொம்ப முக்கியம். எது முக்கியங்கிறீங்க? தலைப்பும் முக்கியம், மூளையும் முக்கியம். அதனால பல பேர் பயன்படுத்த மறுக்கிற பயப்படுகிற விஷயத்தை அவர் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார் என்ற மகிழ்ச்சி. அவருடைய மூளை என்னும் மூலவர் என்ற நூல் உலகத்தில் அத்தனை பேருடைய பாராட்டையும் பெற்று, குறிப்பாக இளைய தலைமுறை, எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் பரிசாக வாங்கி கொடுத்த போது பலரும் பாராட்டினார்கள். அதே போல அவர்களுடைய இனிமையான அந்த அணுகுமுறை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா டாக்டர்கள் பொதுவாக பேச மாட்டாங்க, பேசினா புரியாது. ஆனால் அவர்கள் பேசுவது இனிக்க இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குற மாதிரி பழகுதற்கு இனிய அன்பு சகோதரி டாக்டர் வேணி அவர்கள் தங்களுடைய தலைமை வாதத்தினை வைப்பதற்காக வருகிறார். உங்களுடைய பலத்த கரவொலியோடு அவர்களை வருக என்று அன்பு பாராட்டி அழைக்கிறேன். பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை அன்னையை வணங்குகிறேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு முற்போக்கு சிந்தனையுடன் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர், பொருளாளர், அறங்காவலர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும், இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், சக தோழிகளுக்கும், இந்த அருமையான நிகழ்வை கண்டு களிக்க வந்திருக்கும் பாச பறவைகளுக்கும், பாச பறவைகளின் அணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏனையோருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய கேள்வி என் மனசுக்குள்ள வந்துச்சு. பெண் என்பவள் யார்? பெண்மையின் இலக்கணம்தான் என்ன? பெண்கள் கொண்டாடப்படுகிறார்களா? இந்த 3 கேள்வி என் மனதில் வந்தது. அதுக்கு நானும் பதில் நிறைய தேடி பார்த்தேன். இப்போ நம்ம நடுவர் அவர்கள் பெண் என்பவள் யார், மரபு என்ன சொல்கிறது அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு புரிய வச்சாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், பெண் என்பவள் யார் என்பதற்கு வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்தால், தற்காத்து தன் கொண்டார் பேணி தகை சான்ற சொல் காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, பெண் என்பவள் தன்னையும் காத்து, தன் கணவனையும் காத்து, தன் குலத்தையும் காத்து நிற்பவள், சோர்வில்லாமல் காத்து நிற்பவள் தான் பெண் அப்படிங்கிறார். இப்போ நடுவர் அவர்கள் சொன்ன பெண்ணுக்கான மரபு இலக்கணமும் இதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்றது நமக்கு இப்போ புரியுது. தன்னையும் காத்து, தன் குடும்பத்தையும் காத்து, தன் குல வழக்கங்களையும் காத்து நிற்பவள். அதுவும் எப்படி காத்து நிற்கணுமா? சோர்வில்லாமல் காத்து நிற்பவள் பெண் அப்படிங்கிறார். பெண்மையின் இலக்கணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்மைக்குள்ள எல்லா உணர்வுகளும் இருக்குது. அன்பு, பாசம், கருணை, காதல், எல்லா உணர்வுகளும் இருக்குது. பெண்மையில் திண்மையும் அடக்கம். இந்த பெண்களை வர்ணிக்காத கவிஞர்கள் இருக்கிறாங்களா? பாரதிதாசன், கண்ணதாசன் எல்லாருமே பெண்களை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை என்று தான் கூறலாம்.
அதனால தான் எல்லாரும் பெண்ணை வர்ணிச்சு, ஓ நம்மளை கவிஞர் லிஸ்ட்டில் சேர்க்கணும்னா பெண்ணை வர்ணிச்சிடணும். கண்டிப்பாக நடுவர் அவர்களே. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு மங்கையாக பிறக்கிறதுக்கே நம்ம தவம் செஞ்சுருக்கணுமா. ஸோ இந்த பிறவியில் நான் ஒரு பெண்ணாக பிறந்ததை ஒரு பெருமையாக பார்க்குறேன், ஒரு கர்வமாகவும் பார்க்குறேன். பெண்ணோட நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. 7 பருவங்களாக சொல்கிறாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லி 7 பருவங்களாக பிரிக்கிறாங்க. இந்த 7 பருவங்களுக்குள்ளேயும் பெண்கள் அழகாக போய் அந்த பாத்திரங்களில் பொருந்துவாங்க. முதலில் மகள், அதாவது ஒரு ஆண் எப்படி வேணால் ஒரு ரவுடியாக கூட இருக்கலாம், ஆனால் முழுமையாக அடங்கி போவது தன் மகளிடம்தான். அப்பா அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னடா தங்கம் அப்படின்னு போய் நின்றுவாங்க. ஸோ மகள் தன் அப்பா அப்படின்ற பாச வலையில் வைத்திருக்கக்கூடிய அன்பால் கட்டி போடுகின்ற ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கை. ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பசங்களோ 3 ஆம்பளை பசங்களோ இருக்கிறாங்க, அங்கே பெண் குழந்தைகளே இல்லைன்னா அந்த வீட்டோட அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள், ஒரே ரணகல பூமியாக இருக்கும். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் தலைவலியோடு வந்தாங்கன்னா எத்தனை குழந்தைங்க, 2 பேரும் ஆம்பளை பிள்ளைங்களான்னு கேட்டால் அது 100% இருக்கும். ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு தலைவலி வரும், ஏன்னா 2ம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே ஒரு அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு அவனை பார்த்து அப்படியே கைகோத்து கூட்டிகிட்டு போகும். பெண்களை தான் நம்ம கொண்டாட முடியும். விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி விதவிதமாக அழகுபடுத்தி கொண்டாடுறது அப்படின்னாலே பெண்களை தான் நம்மளால் கொண்டாட முடியும். அடுத்தது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு யார் அனுப்புகிறோம்? பெண்களை தானே அனுப்புகிறோம். ஆண்கள் அனுப்பிச்சா அங்கே 1 வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிப்பாங்களா? என்னதான் மச்சினிச்சி ரொம்ப அழகாக இருந்தாலுமே 1 வாரத்துக்கு மேலே முடியாது. ஸோ அவ்வளோதான் அவங்க, அதாவது ஒரு அரவணைக்கிற குணம். நடுவர் சொல்லும்போது பெண்களுக்குள்ள தன்மைகள் என்ன அப்படின்றத சொன்னாங்க. ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக பெண்களுக்குன்னே ஒரு உகத்தான ஹார்மோன்ஸ் நமக்குள்ளே இருக்குது. தாய்மை பேறு அடையும் போது குழந்தை பெற்றெடுத்த பிறகு பெண்களின் உடலில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. ஆக்சிடோசின் இஸ் அ ஹார்மோன் ஆஃப் பாண்டிங். அரவணைத்து செல்வது. அந்த குழந்தையை தாண்டி அவளால் வேற எதையுமே திங்க் பண்ண முடியாது. அது இயற்கை தந்த வரம். இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. பாசம் அன்பாக இருக்கிறது, அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்கிறது அப்படின்றது பெண்களுக்கான இயல்பான குணம். பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டு காலடி எடுத்து வச்சு ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த குடும்பத்தை அப்படியே யார் எப்படி யாரை என்னென்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், ஒரு 6 மாதம்தான் அப்படியே. அதாவது மல்டி டாஸ்கிங்னு சொன்னாங்க நம்ம சிறப்பு விருந்தினர் பேசும்போது. உண்மையாலுமே மல்டி டாஸ்கிங் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. ஏன்னா பிரெயினோட மேக்கப் அப்படி. அதனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை சிந்திச்சு பல கோணங்களில் சிந்திச்சு பெண்களால் வேலை செய்ய முடியும். அதனால் அந்த குடும்பத்தை அன்பால் கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க. அடுத்தது கணவன் மீது கொண்ட பாசம். அடுத்த தலைமுறையை பெண்கள் சுமந்து பெண்களால் வளர்க்கப்பட்டு ஒரு நல்ல மனிதரை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்களிடம் இருக்கிறது. அவளால் முடியும். கண்டிப்பாக பசங்க எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம், அம்மா வீட்டில் இருந்தால் சாப்பாடு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு வருவாங்க. அம்மா சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சுட்டு தம்பி சாப்பிடவா, பாப்பா சாப்பிடவா, ஏங்க சாப்பிடவாங்க, இப்படி தான் கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க, இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. எந்த பெண்ணும் சமைச்சோன்னா தான் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு சமைச்சிட்டு மூடி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு போகிற பெண்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட நேச்சரே அது இல்லை. பெண்களோட வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம் பெற்றோரை சார்ந்தது, 2வது கட்டம் கணவனை சார்ந்து வாழ்கிறார்கள், 3வது கட்டம் குழந்தைகளை சார்ந்து வாழ்கிறார்கள். 3 கட்டங்களிலுமே பெண்கள் யாராவது ஒருத்தரை சார்ந்துதான் வாழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர்களுக்காக வாழ்வதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பாச பறவைகள். பறவை என்றைக்காவது கூடு தனக்காக மட்டும் கட்டிக்கொள்ளுமா? உண்டா? இல்லையே. ஸோ ஒரு குடும்பத்தை பேணி பாதுகாத்து செல்லக்கூடிய தன்மை பெண்களிடம் உண்டு. சரி வாங்க சங்க காலத்துக்கு போகலாம். ராமாயணம் காலத்தில் இப்போ ராமனை நம்ம போற்றுறோம். ராமனை போற்றுவதற்கு காரணம் என்ன? சீதா தேவி தான்
ராமனுக்கு ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது, குலத்திற்கு ஒரு அவதூறு பேசிவிடக்கூடாது என்பதற்காக அக்னி பிரவேசம் செய்தாள். தன் குடும்ப மானத்தை காப்பதற்காக, தன் கணவனை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அக்னி பிரவேசம் செய்தாள். அடுத்து மகாபாரதம் காலத்துக்கு வாங்க. குந்தி தேவியோட வார்த்தைக்கு பாண்டவர்கள் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். அதனால் திரௌபதியை மணந்தார்கள். சூதாட்டத்தில் மனைவியை விட்டுவிட்ட பிறகும் அவர்களை மன்னித்து கோவிந்தரின் துணையோடு, அதாவது ஆன்மீக பயணத்தில் சென்று தன் குடும்பத்தை நல்வழிப்படுத்தியவள் திரௌபதி. அதனால தான் நம்ம இன்ன வரைக்குமே திரௌபதி அம்மனை வழிபடுகிறோம். அடுத்தது காந்தாரி. துரியோனன் கெட்டவன்னு தெரியும், ஆனாலும் கடைசியாக அவனை உயிரை காப்பதற்காக தன் தவ வலிமையை இரும்பு கவசமாக மாற்றி தன் மகனை காத்து நின்றார். தாய் பாசம் இதுதான். தொப்புள் கொடியாக இருந்தாலும் சரி, தாலி கொடியாக இருந்தாலும் சரி, இருவரையும் காத்து நிற்பவள் தான் பெண். சீதாதேவி ராமனை காப்பதற்காக அவங்களே அக்னி பிரவேசம் செஞ்சாங்க. நம்ம கண்ணகி கோவலன் தன் கூட வாழலை, ஆனாலும் கோவலனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை பார்த்து துடித்து எழுந்து மதுரையே எரிச்சாங்க. ஸோ ஒரு பெண் தன்னை குடும்பத்துக்காக அழித்தும் கொள்கிறாள், தன் குடும்பத்தை அவமானம் ஏற்படும் போது மற்றவர்களை அழிக்கவும் தயாராகிறாள். இதுதாங்க பெண். அதாவது இதெல்லாம் ஏன் அந்த பெண் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாச பறவையாக இருக்கிறனால தான். பாசம் என்பது ஒரு உணர்வு, சேவை என்பது ஒரு எண்ணம். பாசம் உணர்வு இருந்தால் மட்டும்தான் சேவையவே நம்மளால் செய்ய முடியும். அந்த எண்ணம் கொண்டு வர்றதே அந்த பாச உணர்வு தான். இப்போ நான் மூளை நரம்பியல் நிபுணர், என்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க, இப்படியே பார்த்துட்டு அப்புறம் சரி இந்தாங்க இந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிடுங்க, நாளைக்கு வருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. எல்லாரும் ஏங்கி தவிப்பது அன்பான வார்த்தைகளுக்கு தான். அன்பு தான் இந்த உலகத்தை ஆளுகிற ஆயுதம். அன்புக்கு அன்புதான் பதிலடி, வெறுப்புக்கும் அன்புதான் பதிலடி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஓகே, இந்த தலைவலியா, இந்த பிரச்சனைனால உங்களுக்கு இந்த மொபைலை ஒரு 8 மணி நேரம் 16 மணி நேரம் பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. தலைவலியை பேஷண்ட்ஸு எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டேன்னா 3 மணி வரைக்கும் பார்ப்பேன் மேடம். ஏன் பார்க்குறீங்க? தூக்கம் வராது, அதனால பார்க்குறேன். மொபைலை பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? அதுதான் டாக்டர் தெரியல அப்படிம்பாங்க. ஸோ இனிமேல் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைலை வச்சுருங்க. கண்ணில் இருட்டான உணர்வை கொடுத்தா தான் தூக்கம் வரும். உங்களுக்கு நீங்களே கெடுதல் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒரு அன்பாக கண்டிப்பாகவும் சொல்லணும், அதே சமயத்தில் அன்பாகவும் சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரியுது. அடுத்த தடவை மேடம் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஓகே அப்படிம்பாங்க. வெறுப்புணர்வோடோ இல்லை அன்பு இல்லாமல் நான் ஒரு சேவை, மருத்துவத்தை சேவைன்னு தான் சொல்கிறோம், அந்த அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் அந்த சேவை செய்தால் அந்த சேவைக்கே மதிப்பு இருக்காது. டாக்டர் பிரீத்தி புஷ்கர்னி என்னோட நெருங்கிய தோழி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்போதும் சமயபுரம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ நடந்து போவோம் எங்கள் வீட்டில் இருந்து. அப்போ இந்த காவேரி பாலம் வரைக்கும் போனதுக்கப்புறம் டாக்டர் பிரீத்தியோட ஹஸ்பண்ட் மோர் தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிறோம்ல. அப்போ வெறுமனை மோர் மட்டும் போகும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போங்க. ஓகே நடுவர்களே, குரூப்பில் போடுறோம். அப்போ மோர் கொடுப்பாங்க. அந்த மோரில் வெறும் சும்மா மோரை மட்டும் அடித்து கொடுக்க மாட்டார். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா அடித்து அப்படியே அந்த மோரை, நான் அது வரைக்கும் அந்த மாதிரி மோரே குடித்ததே இல்லை. ஏன் அந்த மோரை கொண்டு பிரீத்திக்கு கொடுக்குறாரு? வயலுக்கு தண்ணி பாயும்போது வரப்பு கொஞ்சம் நனைகிற மாதிரி நானும் அந்த மோரை கொஞ்சம் குடிச்சுக்கிறது. ஏன் அந்த மோர் அங்கே வருது? சரி நடக்கிறா, போய் சாமியை கும்பிட்டுட்டு வரான்னு விட்டுறலாம்ல. ஏனென்றால் பிரீத்தி கணவன் மீது கொண்ட பாசத்திற்கு பிரதிபலன் அதே பாசம். பாசத்துக்கு பதிலடி பாசம் தானே, வேற எதுவும் இல்லையே. இப்போ இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாத்துக்கும் மேலே பாசத்தையும் கலந்துருக்கிறார். அதனாலதான் ருசியா இருக்கு நடுவர் அவர்களே.
லாஸ்ட் மந்த் சாத்தமை பிரியா அவங்களோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவங்களோட மாமனார் கவிஞர் கோவிந்தசாமி அவர் வந்து அலுவலக அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போனார், அவங்க பையனோட அலுவலக அறை. அப்போ வந்து டாக்டர்மா இந்த கண்ணாடியில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள், அது வந்து முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது, ஜஸ்ட் அந்த ரூமை தடுத்து வைக்கிற கண்ணாடி, பாருங்கள் என்ன தெரியுது அப்படின்னாலும் அதில் பார்த்தா அந்த மனைவியோட முகம், மனைவி வந்து ரீசெண்டாக இறந்து போனாங்க, அவங்களோட உருவப்படத்தை அந்த பக்கம் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு லைட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த ரூமுக்கு, அது அப்படியே பிரதிபலிக்குது. இது நாங்களே எதிர்பார்க்கல டாக்டர், ரொம்ப பார்க்குறோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு பூரிப்பு. இதுதான் நடுவர் பேசும்போது பெண் தெய்வம் பற்றி பேசினாங்க. பெண் இருக்கும்போதும் குடும்பத்தை காக்கிறாள், இறந்த பின்னும் பெண் தெய்வமாக அந்த குடும்பத்தை காத்து நிற்கிறாள் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இப்போ அந்த ஃபோட்டோவை அவங்க வீட்டில் ஏன் மாட்டி வச்சுருக்காங்க? சேவை சிகரம்னாலையா? இல்லை, அந்த பெண்ணின் பாசம், அந்த பாசத்தினால அந்த உருவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசிக்கும் போது கொண்டாடும் போது தான் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே சேவை சிகரங்களாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அதுக்கு குடும்பம் ஒத்துழைக்கணும், உடல் ஒத்துழைக்கணும், சமுதாயம் ஒத்துழைக்கணும். மலையின் உச்சியை எல்லா பெண்களாலும் தொட்டுவிட முடியாது. ஆனால் பெண்மை என்பது எல்லோரிலும் ஒளிந்திருக்கிற ஒன்று தான். மகளிர் தின கொண்டாட்டம் அப்படின்றது சேவை சிகரத்தை எட்டியவர்களுக்கு மட்டுமல்லவே எல்லா பாசமிக்க பெண்களுக்கும் தானே. சரி, இந்த நம்ம கேம்லாம் விளையாடுவோம்ல, சதுரங்க விளையாட்டு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து ராஜா ஒரு கட்டம் தான் நகருவார், அவரால் அதுக்கு மேலே நகர முடியாது. ஆனால் ராணியோட வியூகத்தை உடைக்கிறதுன்றதுக்கு அடுத்த நாட்டு ராணிக்கு மட்டும்தான் பவர். அப்படி எனக்கு வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அண்ணன் எனக்கு செஸ் விளையாட கற்றுக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே, அந்த பக்கம் உள்ள ராணியை ஃபஸ்ட்டு வெட்டுறதுக்கு நீ வந்து பிளான் பண்ணு, அந்த பக்கம் ராணியை தூக்கிட்டீங்கன்னா நீ சீக்கிரம் ஜெயிச்சிருவ, எக்காரணத்தை கொண்டு ராணியை விட்டுறாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டே ராஜா பக்கத்தில் எல்லாரும் நின்று காப்பாற்றினா மட்டும்தான் ராஜாவை காப்பாற்ற முடியும். ஆனால் ராணிக்கு தான் பவர். எல்லா இடத்துலையும் வியூகம் அமைச்சு டக்கு 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 டக்குன்னு போட்டு துவம்சம் பண்ணிடுவாங்க. அது வந்து சதுரங்க விளையாட்டில் மட்டுமல்ல, இல்லத்திலும் அப்படிதான். இல்லத்து அரசின்ற பெயர் கொடுத்ததும் அதனால தான். ஏன்னா எல்லாரையும் காத்து நிற்கிற பொறுப்பு வந்து பெண்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாள் இந்த மரபுலாம் எனக்கு தெரியாது நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம கல்வி கற்று படித்த சாதித்த பெண்களை மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்றால், பாசமிக்க படிப்பறிவு இல்லாத என் கிராமத்து பெண்களை எப்படி கொண்டாடுவது? அவர்களும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தானே. கடைசியாக ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது, படித்த கல்வி கூட பொய்த்து போகலாம், ஆனால் அனுபவத்தால் அடைந்த கல்வி என்றென்றும் நிலைத்து நிற்கும். அதனால் நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம் சமுதாயம் இன்னும் முன்னின்று செல்லும். பாசம் என்பது ஒரு உணர்வு தான். பாசத்தில் பாஸானா மட்டும்தான் சேவைன்ற எண்ணம் வரும். பாசத்தில் பாஸ் ஆகிறதுக்கு எல்லாரும் பெண்கள் ரெடி. சேவை மனப்பான்மை அது தானாக வர வேண்டிய ஒன்று. எனவே இந்த உலகம் மகளிரை பெரிதும் கொண்டாட காரணம் அவர்கள் பாச பறவைகளாக இருப்பதால் மட்டுமே 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 என்ற தீர்ப்பை வழங்கி இங்கு குழுமியிருக்கும் அனைத்து பாச பறவைகளையும் மகிழ்ச்சியால் சிறகை விரித்து பறக்க அனுமதி தருமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு என்னிடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக டாக்டர் வேணி அவர்கள் பாச பறவைகளே என்பதை எந்த பந்தாவும் இல்லாமல் பேசுனாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேசணும்னாக்க அவங்களெல்லாம் போய் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் எடுத்துக்கொண்ட அந்த கருத்திலிருந்து சற்றும் விலகாமல் போனாங்க. ரொம்ப அழகுமையாக கேட்டாங்க. பூந்த வீட்டுக்கு நாங்கள் வர்றோம், நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்குதா அங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்னொன்றுமா இவங்க பேசின பிறகு தான் எனக்கும் ஒன்று யோசித்து வச்சது. பெண்கள் நாங்கள் தான் ரொம்ப தைரியசாலி. எப்படி தெரியுமா?
நீங்கள் எங்களை பொண்ணு பார்க்க வர்றதுன்னா ஒரு பெரிய கூட்டமாக ஊரை திரட்டிக்கிட்டு வர்றீங்க, அப்படிதானே? பொண்ணு பார்க்க போகிறதுனா ஒரு ஊரே புறப்பட்டு வருது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒத்தையாக தானே வர்றோம், நாங்கள் ஒரு கூட்டத்தையாக கூட்டிக்கிட்டு வர்றோம். அப்போ நாங்கள் தானே தைரியசாலி. ரொம்ப அருமையாக கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் இயற்கை சார்ந்து, குறிப்பாக பெண்கள் இயற்கை சார்ந்து வந்துவிட்டால் தானாக அவர்கள் வீட்டையும் இயற்கை பக்கம் திருப்பி விட முடியும் என்ற நம்பிக்கையோடு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி அவர்கள் இந்த உலகம் மகளிரை போற்றுவதற்கு பெரும் காரணம் அவர்கள் சேவை சிகரங்களாக இருப்பதால் தான் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். அவரை அன்பு பாராட்டி உங்கள் பலத்த கரவொலியோடு அழைக்கின்றோம். இயற்கை அன்னையின் அருள் கடாட்சத்தோடு திருச்சி நகைச்சுவை மன்றம் மகளிர் தினத்தை ஒட்டி நடத்தி கொண்டிருக்கிற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் தலைமை ஏற்றிருக்கிற திருமதி கௌரி ஜெகதீஷன் அவர்களே, முன்னிலை வகித்த திருமதி கலாவதி சண்முக மேடம் அவர்களே, இறைவணக்கம் கூறி அமர்ந்த அழகாக பாடி அமர்ந்தீங்க திருமதி கௌசல்யா தியாகராஜன் அவர்களே. இவங்கெல்லாம் யாருன்னா திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய அறங்காவலர்கள். ஸோ 25 வருஷம், அதாவது வெள்ளி விழா கண்ட நம்ம நகைச்சுவை மன்றத்துக்கு அறங்காவலர்களாக இருக்கக்கூடிய இவங்க சேவை சிகரங்களா இல்லையா? கண்டிப்பாக இவங்க சேவை இல்லாமல் எப்படி இந்த ஒரு மேடை அமைக்கப்பட்டது, எப்படி நம்ம இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தோம், எப்படி உடனே அவங்களுக்கெல்லாம் வணக்கம்னு சொன்ன பொழுதே நினைச்சேன், என்னடா இவங்க அவங்களெல்லாம் இழுக்கிறாங்களேன்னு. அடுத்ததாக வர நடுவர் அவர்களே, எம்பிஆர் சுற்றி பார்த்தீங்கன்னா எம்பிஆர்னு இருந்தது. இந்த எம்பிஆரை நான் எப்படி பார்க்குறேன்னா, எம்னா மகளிர், பீனா பெரிதும், ஆறுனா ரீசன், அதாவது கொண்டாட காரணம். மகளிரை பெரிதும் கொண்டாட காரணம் முனைவர் பார்கவி ராஜா அவர்களுடைய சீரிய தலைமையில் நடத்தப்படுகிற இந்த என்பிஆர் ஃபுட்ஸு, குமுதம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் குரியர் அவர்களுடைய சேவை தான், சிறப்பு சேவைகள் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் தரப்பு அணிக்கு அவங்களே முன்னுதாரணமாக வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ இது போகாதா சேவை சிகரம் அப்படின்னு பாராட்டுறதுக்கு? இதுக்கு நல்ல பலமாக கை தட்டலாம், ஒன்றும் மனசில் வச்சுக்கவே வேண்டாம். அடுத்ததாக ஒரு நிகழ்வு, இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்திருந்தாங்க. வந்த உடனே எங்கள் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபு, அவங்க பேர் வந்து இளஞ்சியம், வேக வேகமாக என்னையும் பார்க்காம பேஷண்ட்டோட கேஸும் எடுக்காமல் ஒரு நோட்டை தேடி எடுத்தாங்க, ஒரு பெண்ணை தேடி எடுத்தாங்க. வேகமாக போய் அந்த மேடம் கையில் கொடுத்து, மேடம் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் அப்படின்னாங்க. அந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, when your signature turns into an autograph, சொன்னது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அந்த சக்ஸஸ் சுந்தரியாக இன்று நம்மிடையே சிங்க பெண்ணாக, சேவை சிகரமாக, நம்முடைய பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் வேற யாரும் இல்லை, விசு என்ற அழைக்க நான் செல்லமா சொல்லிக்கிறேன் விஜயசுந்தரி மேடம் அவர்களே. இப்படிலாம் பாராட்டுவீங்கன்னு தெரிஞ்ச என்கிட்ட படிக்கிற பையனை ஒண்ணுங்கிற காசு வச்சு வேன் வச்சாது கூட்டிட்டு வந்திருப்பேன், ஒரு மரியாதையாவது மேடம் கவலையே வேண்டாம், இதை வந்து லைவா நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம், அதை போட்டு நான் கவலைப்பட பண்ணி போட்டு காட்டி நம்ம இதை வந்து ஹிட் ஆக்கிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாச பறவைகளே அப்படின்ற தலைப்பில் பேச வந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய தோழி, இவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. சமயபுரம் நாங்கள் நடந்து போனோம், அப்போ வந்து மோர் வந்துச்சுன்னு. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இதே சமயபுரம் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். கரெக்டாக 4 மணி இருக்குமா மேடம்? 4 மணி டைமில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில் தான் மேடம் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கு அந்தமான் நிக்கோபருக்கு. ஆனால் ஃபேமிலியில் ஹஸ்பண்டு போகிறாங்க, குழந்தை பொண்ணு போகுது, மகன் போகிறா அப்படி, ஆனால் நான் போகலை. ஏன் அப்படின்னா என் பேஷண்ட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இது அந்தமான் நிக்கோபர் நான் என்றைக்கு வேணாலும் போய்க்கலாம், ஆனால் வந்து பேஷண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம், நடக்கிறோங்கிறது. பறவையா இவங்க சேவை செய்யுங்க. நம்ம நாட்டில் இப்படி எதிரணி தலைவரை பாராட்டக்கூடிய தலைவர்கள் பெருகிட்டா நாடே சிறப்பா இருக்குமா? அருமையா சொல்றீங்க. எல்லாரையுமே பாராட்டுவோம், வேலையே. இதுல வந்து இவங்க பாச பறவையா சேவை சிகரமா? எங்க தரப்புல இவங்க எப்பயோ வந்துட்டாங்க, இவங்க கிளீன் போல்டு, சரிங்களா? அடுத்து பாச பறவை அப்படின்னு பேச வந்திருக்கிற குரு ஞானாம்பிகா அவர்கள், இவங்களை பற்றி சொல்லும்போது சன் டிவி புகழ்,
இவங்க வந்து பாசப்பறவையாக இருந்திருந்தா வீட்டுக்குள்ளேயே தோசை சுட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு கணவர் மகள்னு இருந்திருக்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேடம் அவர்கள் இங்கே வந்து மேடை ஏறி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய சேவை இதுதான் சிகரத்தை எட்டி இருக்கு. இதை விட வேற என்ன சேவை சிகரம்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா இல்லையா? பத்தலை கரவொலி பத்தலை. இதை வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே, அதே மாதிரி சேவை சிகரம்னு எங்கள் அணிக்கு சிறப்பு சேர்க்க வந்த சாத்தனை பிரியா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போ சாத்தனை சன் டிவியில் நம்ம பேசினது இதை வந்து அவங்க இதுவாக சொல்கிறாங்க. ரீசெண்டாக கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாள் போய் சன் டிவியில் பேசிட்டு வராங்க. பாச பறவையாக இருந்தால் அவங்க வீட்டை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இல்லை நீ சேவை சிகரமாக மாறுன்னு இவங்க வந்து சேவை சிகரமாக ஆயிட்டாங்க. அதுதான் முக்கியம், உலகத்துக்கு நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சேவை சிகரமாக இருக்கக்கூடியவங்க சாத்தம்மை. சரி, ஓகே, நாங்கள்லாம் ஒரு சைடாக சேவை சிகரமாக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னையும் உள்பட கொஞ்சம் கையை தட்டிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு மேடையை போட்டு நகைச்சுவை மன்றத்தில் செயலாளர் திரு சிவகுருநாதன் சார் அவர்கள் எங்களுடைய நெருங்கிய குடும்ப நண்பர். அவரை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியுமா? அதே மாதிரி பொருளாளர் திரு பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய திருச்சி கண்டிப்பாக கை தட்டணும். திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் அறங்காவலர்கள் இவங்க எல்லாமே. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் என்னதான் பேசினாலும் திருச்சி மாநகரத்திலேருந்து ஒரு கூட்டமாக நாங்கள் கிளம்பி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சேவை சிகர வணக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசம்னா என்னங்க? பாசம்னா என்ன? ஒருத்தர் மேலே, ஒரு பொருள் மேலே ஒரு அளவு கடந்த அன்பு. இது வந்து என்ன அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யும். ஒரு குறுகிய வட்டம். பாசத்தில் என் பையன் இருக்கான், இன்னொரு பையன் இருக்கான். என் பையன் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைப்போமா? அடுத்த பையன் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைப்போமா? எது பாசம்? கொஞ்சம் யோசிக்கணும், சரிங்களா? பாசம் குறுகிய வட்டம், சேவைங்கிறது பெரிய வட்டம். சேவை அப்படிங்கிறது என்னன்னா தன்னை எரித்து கொண்டு மனம் வீசும் ஊதுவத்தியை போல தன்னை உருக்கி கொண்டு ஒளி வீசும் மெழுகுவர்த்தி மாதிரி சேவை அப்படிங்கிறது மற்றவர்கள் நலனில் தன்னலமற்று தன்னை அர்ப்பணிக்கிறது. இதுதான் சேவை. இப்போ எப்பயுமே கையை தட்டலாம். ஏதோ கஷ்டப்பட்டு இவருங்க நான் ஒரு மருத்துவர் நானும் எழுதி வச்சு சிலதெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் கையை தட்டணும். இதில் வந்து அடுத்ததாக எப்பயுமே நான் ஒரு இயற்கை மருத்துவர் இல்லையா, அதனால இயற்கையோடு இணைத்து தான் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புவேன். இப்போ நீங்கள் குடத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் குடிக்க முடியும்? ஒரு குறுகிய வட்டத்தில் தான் குடிக்க முடியும். குடத்து தண்ணி மாதிரி பாசம்னா ஒரு படி மேலே. நடந்தாலாறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ, அந்த மாதிரி சேவை. எப்படி போனாலும் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் சேவை. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றோம் அப்படின்னா அந்த விளக்கினுடைய ஒளி மாதிரி பாசம் அப்படின்னா ஒரு படி மேலே தன்னுடைய இருப்பு மட்டுமே ஒளியையும் எல்லாருக்கும் சக்தியையும் கொடுத்து உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கக்கூடிய சூரிய ஒளி மாதிரி ஆனது சேவை. இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? தென்றல் காற்று மாதிரி பாசம் அப்படின்னா ஒரு படி மேலே நம்மளுடைய மூச்சு காற்று மாதிரி சேவை. மூச்சு நிறுத்தி பாருங்களேன் பார்ப்போம். ஒரு நிமிஷம். கொரோனா காலத்தில் தான் எல்லாருக்கும் மூச்சு காற்றினுடைய அருமை தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடு மாதிரி பாசம் அப்படின்னா ஒரு படி மேலே நம்ம பூமி தாய் பிரபஞ்ச சக்தி மாதிரியானது சேவை. ஸோ சேவையை வந்து நம்ம இந்த லெவலில் தான் வச்சு பார்க்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் பாசம் சேவை என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி சேவையை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் நான் எடுத்து சொல்கிறேன். உலகத்தில் வந்து இன்றைக்கி மழைக்காலான அங்கங்கே முளைச்சிட்டு இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கொடிக்கு காய் பாரம் இல்லை, ஆனால் காய்களுக்கு தான் கொடி பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருடைய கண்களிலையும் கண்ணீரை வர வைக்கிறது தான் பாசம். ஆனால் அந்த கண்ணீரையும் தன் திருக்கரங்களால் துடைத்து எறிவது தான் சேவை. சேவைக்கும் பாசத்துக்கும் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். 10 ரூபா காசு கொடுத்தாதான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வருவான் பையன். அதுலேயும் 10 ரூபா சேர்த்து அண்ணனுக்கு கொடுத்துட்டோன்னா அங்கே பங்கு சந்தை வந்துடும். அந்த சண்டையை அதுதான் பாசம். ஆனால் முகம் தெரியாத 3வது மனிதர்களுக்கு இப்போ புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், சென்னையில்
அங்கே இருக்க முதியோர்களை படகுல ஏற்றி சென்றது, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் சேர்த்தது, இதெல்லாம் யார் செஞ்சது? சேவை. பாசம் என்னைக்குமே பங்கு போடும், சேவை என்னைக்குமே தன்னுடைய பங்கை அளிக்கும். இதுதாங்க சேவை. பாசத்துக்கும் சேவைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரி, ஓகே, பங்கு போட்டாச்சு. பங்கு போடுற சண்டை வீட்டுக்குள்ளே நடக்குது. இப்போ ஒரு சண்டையை எடுத்துக்கோமே. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் 2 நாடுகளுக்கிடையே சண்டை நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் எல்லாம் நடந்துச்சு இல்லையா? நடக்கும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா பல நாடுகள் ஒன்று சேர்ந்து பேச வேண்டியிருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலேயே 2 மன்னர்களுக்கிடையே நடக்கவிருந்த போர், அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடக்கவிருந்த போரை தூது சென்று தன்னுடைய அறிவு சாதுரியத்தால், அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே பொற்காலம் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கிய காலத்தில் கல்வி, கேள்வி, வீரம் ஆகியவற்றில் தலை சிறந்து விளங்கியவர், தனக்காக வாழாது தமிழுக்காக அறமுறைகளை பரப்புவதற்காக தன்னுடைய பருவத்தை தமிழுக்கு ஈந்து தமிழ் வளர்த்த ஔவையை இந்த உலகம் இன்றளவும் கொண்டாடவில்லையா? இது சேவை இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் காலம் சென்ற பிறகும் அவர் பாராட்டப்படுகிறார், கொண்டாடப்பட கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் சேவை சிகரம் இல்லையா? அடுத்ததா, எப்பயுமே ஒரு தாய் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேயே நம்ம எடுத்துக்குவோமே, 2 புடவை சேம் காஸ்ட்டு, இப்போ 5 புடவை கொடுத்துருக்காங்க, சேம் காஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னதான் கொடுத்தாலும் எனக்கு அந்த கலர் கிடைக்கல, எனக்கு இந்த கலர் கிடைக்கல, இந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த சண்டையெல்லாம் வந்துக்கூடாதுன்னு சிவகுருநாதன் சார் ஏற்கனவே மெசேஜ் போட்டார். உங்களுக்கு புடவை நாங்கள் கொடுக்க போகிறோம், என்ன கலர் வேணும்னு கேட்டுட்டாரு. ஆனால் நாங்கள் பதில் சொல்லலை, அது வேற விஷயம். ஸோ அந்த சண்டையெல்லாம் வரும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிற புடவையிலேயே சண்டை சச்சரவு வரும்போது வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, நீ சாகும் வரை வாழ்வது வாழ்க்கை அல்ல, மக்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னவர். இவர் வந்து யார் அப்படின்னா, இந்திய உரிமையினை பெற்ற ரோமன் கத்தோலிக்க அருட்சகோதரி. 40 வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோருக்கு, நோயுற்றோருக்கு, அதாவது ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு, இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த வேற யாரும் இல்லை, அன்னை தெரசா அவர்கள் தான். இவர்களை இந்த உலகம் எப்படி கொண்டாடுச்சுன்னு கொஞ்சம் நான் சொல்கிறேன் பாருங்க. 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துச்சு, உலகம் வந்து கொண்டாடுது. 1980ஆவது ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நாட்டில் வந்து உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருதை வந்து அவருக்கு கொடுத்து அவரை வந்து சிறப்பிச்சிச்சு. இது வந்து கொண்டாட்டம் இல்லையா? அதே மாதிரி சேவை சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருளாளர் தெரசா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி அவரை வந்து கொண்டாடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேவை சிகரமாக இருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களை இன்றளவும் நாம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். நடுவர் அவர்களே, இதுக்கு நீங்கள் நல்லா தலையாட்டம். நன்றி. என்னன்னா, அடுத்ததாக ஒரு விஷயத்துக்கு வருவோமே. பெண்கள் நம்ம எல்லாமே ஊதி அணைக்க நாங்கள் ஒன்றும் அகல் விளக்குகள் அல்ல, சூறாவளிக்கும் அணையாத சூரிய விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே, அதாவது நர்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நவீன நர்சிங்காக கொண்டு வந்து உருவாக்கியவர். அது மட்டும் இல்லாமல் கிரிமியன் போர் அப்படிங்கிற போரில் வந்து தன்னுடைய மருத்துவ சேவையை புரிஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு போர் நடக்கும்போது அப்படியே குவியலாக வந்து மக்களை வந்து பிணமாகவும் இல்லை கை கால் உடைந்து ஊனமாக அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கூட கிடைக்காது. அந்த இடத்துல விளக்கை எடுத்துக்கொண்டு போய் அந்த இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பணியாற்றி அவர்களுடைய மருந்துகள் எல்லாம் போட்டு அவங்களுடைய நோய்களிலிருந்து பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. இவங்க யார் அப்படின்னா, நர்ஸுக்கான பயிற்சி பள்ளியையும் முதலில் கொண்டு வந்த பெண். இவரை விளக்கேந்திய சீமாட்டி, கைவிளக்கேந்திய காரிகை, த லேடி வித் த லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவுக்கும் அழைக்கிறாங்க. சரி, இது ஓகே, இது வந்து நம்ம அழைக்கிறோம். ஆனால் சேவை சிகரமான இவரை எப்படி இந்த உலகம் கொண்டாடுது அப்படின்னா, உலக நர்சஸ் டே, இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே இவர் பிறந்த நாளை ஒட்டி இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து சேவை சிகரத்தை உலகம் கொண்டாடலையா? இதை விட வேற என்ன பெரிய உதாரணம் வேணும்? முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காட்டும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். இது வந்து என்னன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண் முதல்வர், முதல் பெண் முதல்வர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவகர், சுதந்திர போராளி. யாருன்னா, கவிக்கோவி தென்றலில் காத்திருந்த கவிக்குயில் சரோஜினி நாயுடு
அவர்கள் தான். இவர் வந்து ஒரு சேவை சிகரமாக இருந்தாங்க. இவருடைய பிறந்த நாளை இந்த உலகம் எப்படி கொண்டாடுது அப்படின்னா, இந்தியாவில் மகளிர் தினமாக இன்றளவும் இவருடைய பிறந்த நாளை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இதை விட சேவை சிகரத்துக்கு இன்னும் என்ன உதாரணம் சொல்லணும்? இன்னுமே நான் இருந்தாலும் சொல்கிறேன். விழுந்து கடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்றவாறு இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆணி வேர் இவர் தான். இவர் யாருன்னா புரட்சி பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இவர் உலகம் எப்படி கொண்டாடுது? ஆகவே உங்களுடைய தொகுப்பான கருத்தை சொல்லும்படி பணிவோடு கேட்டு அது என்ன சொல்றோம் அப்படின்னா, பாராட்டி பத்மபூஷன் விருதை வந்து கொடுத்துச்சு. தொகுப்பான கருத்தா நடுவர் அவர்களே, இந்த மாதிரி ஆயிரம் பெண்களை இந்த உலகம் இன்றளவும் சேவை சிகரங்களாக போற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. இதையே வந்து முடிவாக ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கருத்தை வந்து நான் சொல்கிறேன். மதுரை மாவட்டத்தில் மேலூர் அருகே உள்ள கிராமம் கொடிக்குளம். இந்த இடத்துல வந்து அங்கே ஆயி என்னும் பூரணம் அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காசு பணம் படித்தவங்க, செல்வாக்கு இருக்கிறவங்க தான தர்மம் செய்கிறாங்க, சரிங்களா? அது வேற விஷயம். இந்த பூரணம் அம்மாளுடைய கதை என்ன அப்படின்னா, இவருடைய கணவர் இறந்து 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சரிங்களா? அவர் கணவர் வந்து ஒரு வங்கியில் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த வேலையை இவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வேலையை அவங்க செய்துட்டு அவருடைய ஒரே ஒரு பெண் மகள் அவங்களும் வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய காலத்திற்கு பிற்காலத்துக்கு தேவை, இப்போல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பென்ஷன் வேணும்னு போராடுறோம், ஆனால் பிற்காலத்துக்கு தேவைன்னு அவர் வந்து எதையுமே நினைக்காம தன்னுடைய பூர்வீக சொத்தான 7 கோடி மதிப்பிலான ஒரு சொத்தை அரசு பள்ளி அமைக்கிறதுக்காக கொடுத்துட்றாங்க, தானமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதையும் இந்த உலகம் எப்படி கொண்டாடுது அப்படின்னா, முதலமைச்சரின் சிறப்பு விருதினை வழங்கி கௌரவித்து கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த வகையில் ஒரு உண்மை சம்பவத்தை கடைசியாக நிறைவாக சொல்கிறேன். எப்படி வந்து சேவை சிகரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு, பாசமாக வளர்த்த ஒரு மகன் மூளைச்சாவு நடந்துருச்சு. மேடம்க்கு தெரியும் மூளைச்சாவுனா என்னன்னு. நடந்ததுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள்கிட்ட மருத்துவர்கள்லாம் போய் பேசுகிறாங்க. மூளைச்சாவு நடந்த இந்த குழந்தையினுடைய உறுப்புகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தவர்களை செலுத்தி நம்ம வாழ வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு பாசத்தோடு வளர்த்த மகனுடைய உறுப்புகளை தானமாக கொடுத்து இன்றளவும் உயிர் வாழ்ந்து கொண்டு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டது. இது யார் அப்படின்னா ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம். இது வந்து நம்மளுடைய திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் பொருளாளர் அவர்களுடைய சகலையினுடைய மகன். இதுதான் ரீசெண்டாக நடந்த நிகழ்வு. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு இல்லை. பாசங்கிறது குறுகிய வட்டம், சேவைங்கிறது பெரிய வட்டம். சேவைங்கிற வட்டத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் கொண்டாடப்படுவீங்க, நீங்கள் காலம் கடந்தும் வாழ முடியும். அப்படிங்கிறதுனால எங்களுடைய அணியின் சார்பாக மகளிர் பெரிதும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் சேவை சிகரமே, சேவை சிகரமே, சேவை சிகரமே என்று ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக அருமையாக சேவை சிகரங்களே என்று கருத்துக்களை எடுத்து வைத்தார். சொல்லப்போனால் இது பார்ட் 1 பார்ட் 2ன்னு கூட போடலாம் போல இருக்கு இந்த பட்டிமன்றத்தை. அந்த அளவுக்கு கருத்துக்கள் இது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து இப்போழப்பே எங்களுக்கு மேடையில் பேசுறது, வகுப்பில் பேசுறது இதுதான். ஆனால் மருத்துவத்துறையில் இருந்து இவங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது இவங்க சங்க இலக்கியத்தில் ஒரு சான்று காட்டினா இவங்க ஒரு சங்க இலக்கியத்தில் சான்று காட்டுறாங்க. எங்கள் பையங்க முனைவர் பட்ட ஆய்விலேயே சான்று காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. இப்பொழுதுதான் களம் இறங்குகிறார்கள் களம் கண்ட வேங்கைகள். முதலாவதாக நம்முடைய குரு ஞானாம்பிகை அவர்கள் மேடையிலே நனிநாகரிகத்தோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு அன்பு சகோதரி. ஏன்னா இன்றைக்கெல்லாம் அதுவும் இந்த மாதிரி தலைப்பெல்லாம் கொடுத்துட்டா மாமியாரா மருமகளா சண்டையா அதெல்லாம் பார்த்து நீங்கள் இவங்களாம் எப்படி தான் குடும்பம் நடத்துகிறாங்களேன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் அப்படி அல்லாமல் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக முறையாக பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த அன்பு சகோதரி முனைவர் குரு ஞானாம்பிகா அவர்கள். உலக மகளிரை போற்றுவதற்கு பெரிதும் காரணம் அவர்கள் பாச பறவைகளே. வாங்கம்மா வேகமா. மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றத்தை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற திருச்சி நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த
பெருமக்களே, நிறைவாக இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பிற்கினிய தோழி முனைவர் விஜய் சுந்தரி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்ம சகோதரி பிரீத்தி அவங்க பேசுனதுலேருந்தே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களெல்லாம் வெறியாக்கிட்டு போயிருக்காங்க அவங்க. மற்றவங்கள சொன்னால் கூட பரவாயில்ல, கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்களே, நீங்கள் சேவை செய்ய தானே வந்தீங்க. நாங்கள்ல உண்மையை சொல்லணும். மற்ற ஊர்களுக்கெல்லாம் சென்றால் நான் உண்மையிலேயே பார்வையாளர்களை தான் பார்ப்பேன். ஆனால் திருச்சிக்கு வந்தால் மட்டும்தான் பாசக்கார மனிதர்களை பார்ப்பேன். திருச்சிக்கு வரணும்னாலே என்னை அன்போடு அழைத்த அன்பு சகோதரர் திரு சிவகுருநாதன் ஒரு அண்ணன் இருக்கார். அன்பிற்கினிய தோழி விஜயசுந்தரி நடுவராக இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நான் போனது என்னுடைய தங்கை வீட்டுக்கு. எதிர் அணியில் இருந்தாலும் என்னுடைய தங்கை சாத்தமை பிரியா. இங்கே இருப்பவர்கள் எல்லாம் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய பாசம் நிறைந்த மனிதர்கள். இது மேடைக்காக சொல்லலைங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும் பொழுதே கொங்கு மண்டலம், நீங்கள் கொங்கு மண்டலம், வணிக மண்டலம், வாழ்வதற்கான இடம் என்று சொல்ல முடியாது, பிழைப்பதற்கான இடம், வாழுகிற இடம் என்று சொன்னால் சோழ மண்டலம் தான். இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, விவசாயத்தை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் இருக்கிற. அதனால எந்த நேரத்தில் இரவு 1 மணிக்கு அவர் கூப்பிட்டா கூட காலையில் வாங்கினா நான் ஓடி வந்து நிற்பேன். இந்த ஊர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். பாசம் நிறைந்த மனிதர்கள். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இந்த பிரீத்தி மேடம் வந்து மருத்துவத்துறையோடு சேர்ந்து வழக்கறிஞராக போனால் இன்னும் நல்லா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு சொன்னது கூட நான் சேர்த்துக்குவேன். எங்கள் நடுவரையும் பார்த்து நல்லா தலையாட்டுங்க. நீங்கள் பாருங்க, உங்களை மாதிரி ஆளுங்கதாங்க இன்னைக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணும். பேச்சோட பேச்ச தொடங்கும் போது அவங்க ஒன்று சொன்னாங்க, கவனிச்சிங்களா? எம்பிஆருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. எம் என்றால் மகளிர், பி என்றால் பெரிதும், ஆர் என்றால் ரீசன். தமிழ் முதல்ல சொன்னது 2 தமிழ். மகளிரா, பெரிதுமா, ஆர்னா ரீசனா. வக்கீலுக செய்ய வேண்டிய வேலையை பிரமாதமாக செஞ்சாங்க பிரீத்தி. சேவை, அது சேவையை குறைச்சு சொல்லலை. சேவை என்பது ஒரு விருட்சத்திலே இருந்து கிடைக்கிற கனி என்று சொன்னால் அதற்கு ஆணி வேறே பாசம்தான். நாங்கள் இது பேச அது பெருசாகவே இல்லை, தொடங்கும் பொழுதே அழகாக சொன்னாங்கல்ல. ஆனால் பாசம்ங்கிறது ஒரு மனித உணர்வு. அந்த மனித உணர்வு பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதனால் கொண்டாடுறாங்கங்கிறது சில தகவல்களை நாங்கள் பரிமாற வந்திருக்கோம், அவ்வளோதான். 10 ரூபாய் கொடுத்தா தான் பையன் போய் பக்கத்தில் கடையில் போய் வாங்கிட்டு வருவான்னு சொன்னால் நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். பாசத்தை காட்டி வளர்க்கிற வீட்டிலே நிச்சயமாக அப்படி இருக்க மாட்டார்கள். இந்த குழந்தைய பார்க்குறேன் நான். வீட்டுக்கு இன்னைக்கு போனேன். நீங்கள் தம்பி தங்கைகள் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து அம்மாவோட ரோல் எடுத்துக்குவாங்கங்க. சாத்தமை பிரியா வந்து இந்த குட்டி குழந்தையை கவனிக்கிறதுல பாதி வேலையை இந்த குழந்தைய வீட்டில் செஞ்சிருது. இதை மறுக்கவே முடியாது. அவங்க சின்ன குழந்தைய முழுக்க இதுவே ரெடி பண்ணிடுது. ஒரு பெண் குழந்தைங்கிறது வீட்டுக்கு வந்து ஒரு தேவதை மாதிரி. மகளதிகாரம்னு ஒரு கவிதையில் சொன்னாங்க, மகளின் பாதங்களால் நிறைந்தது என் வீடு, குழந்தையினுடைய பாசம். கோபித்து கொள்ளும் மகளிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டேன், தெய்வங்கள் போல் இல்லை என் மகள், உடனே மன்னித்து விடுகிறாள். பெண் குழந்தைகளை ரசித்து பார்க்கணும். அதை விட்டுட்டு காசு கொடுத்தா போவேன், காசு கொடுக்கலன்னா போக மாட்டேன், நீங்கள் வந்து கதையை பேசிட்டு இருக்கக்கூடாது. சின்ன குழந்தையா இருந்தால் கூட பெண்ணுக்குள்ள ஒரு தாய்மை உணர்வு இருக்கும். ஏன்னா அது இயற்கையினுடைய படைப்பே அந்த மாதிரி தான். பறவைக்கோ ஒரு விலங்குக்கோ ஆதி காலமெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பறவை எதுவுமே சிந்திக்க தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை, அதுக்கு பகுத்தறிவு கிடையாதுன்னு சொல்கிறோம் இல்லை, ஒரு விலங்குக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறோம் இல்லை. ஆனால் அந்த பறவை போய் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறகை விரித்து பறந்து உணவு தேடுறதுக்கு முன்னாடி அந்த பறவையை பத்திரமா வச்சு அதுக்கு எங்கேயோ இருந்த உணவை தேடிட்டு வந்து ஊட்டுது இல்லைங்க தாய் பறவை. யார் சொல்லி கொடுத்தது அது? நாங்கள் அங்கே கோயம்புத்தூரில் அடிக்கடி நீங்கள் எல்லாம் டிவியில் பார்ப்பீங்க, யானை பிரச்சனை அதிகம். அங்கே அடிக்கடி இருக்கிற குடியிருப்பு பகுதிகளிலே கொஞ்சம் ஊட்டதாக இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்துடும். நாங்கள் ஒரு முறை போகும்போது ஒரு குட்டி யானை அழகாக தெருவில் ரோட்டில் ஓடி வந்துடுச்சு. நம்ம ஏன்னா குட்டி யானை தானே, அது ஒன்றும் செய்யாதில்ல, போகலாமா அப்படின்னு எங்கள் டிரைவர் பேசிட்டு இருந்தார். அப்போ உடனே சொன்னாங்க, குட்டி யானையை நம்பி போயிடாதீங்க, அதனுடைய அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை, பெண் கூட்டம் முழுக்க வந்து உங்களை அடிச்சிருந்தாங்க. விலங்குகள்ல கூட அந்த பாச உணர்வு இருக்கும் பொழுது மனுஷங்களுக்கு எப்படிங்க இல்லாமல் போகும்? ஒன்றும் இல்லை, திருச்சியில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால தான் ஒரு கவிஞன் சொன்னான், ஒவ்வொரு வீட்லேயுமே கடவுள்
எல்லா வீட்லையும் நிறைஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தது தான் பெண், தாய். அதனால தான் குழந்தை கடவுள் தந்த பரிசு, தாய் என்பவள் பரிசாகவே வந்த கடவுள் அப்படின்னார். இங்கே திருச்சியிலங்க நான் ஒரு நான் இப்போ வேலைக்கு அங்கே போய் 12 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ புத்தூர் 4 ரோட்டில் தான் எங்கள் வீடு இருந்தது. தினசரி காலையில் 8:30க்கு கல்லூரி, 8 மணிக்கு நான் டவுன் பஸ்ஸில் வருவேன். மதியானம் திரும்ப 2 மணிக்கு வீட்டுக்கு திரும்புவேன். தினசரி ஒரு அம்மா, அந்த அம்மாவே ரொம்ப ஏழ்மை, பாவமாக இருக்கும், உடம்பு நலிஞ்சு போயிருக்குங்க. ஒரு 8 வயசு பையன், அந்த பையனுக்கு நடக்க முடியாது, இடுப்பில் தூக்கி வச்சுருக்கோம். அவனை ஒரு சிறப்பு பள்ளிக்கூடம் ஸ்பெஷல் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண, ஒரு நாள் அவங்க கணவரை பார்த்ததில்லை. என்னென்னு கேட்டால் அவர் அந்த அப்பளம் வடகெல்லாம் ஒரு சைக்கிளில் வச்சு கூடையில் வச்சு அவர் ஏதோ ரொம்ப பாவம், ரொம்ப சொற்ப வருமானத்தில் நடக்கிற ஒரு குடும்பம். இந்த அம்மா எப்படியாவது அந்த குழந்தையை கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. திருச்சியில் 10 எறிகிற வெயில்லையும் அந்த அம்மா தான் வரும். மதியானம் இடம் இருக்கும், இடம் இருக்காது. மதியான நேரம் திரும்ப அதே நேரம் தான் வர நேரம் திரும்ப குழந்தையை கூட்டிகிட்டு போவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், ஒரு வருஷமாக பார்க்குறேன், கூட்டத்தில் சில நேரம் இடம் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா இடுப்புலையே இப்படி வச்சு சொங்கி நிற்கும். அம்மா உங்களுக்கு கஷ்டமா இல்லையாம்மா? தினம் அந்த பிள்ளைய, ஏன்னா 8 வயசு பையன், அந்த அம்மா கீழே விழற மாதிரி இருக்கும் நொடிச்சு. இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் அந்த பதில் போகவே இல்லைங்க. அப்படி ஒரு பதில் அந்த அம்மா சொல்லிச்சு. உங்களுக்கு அது சிரமமா இல்லையாம்மா? தினம் அந்த பையனை இடுப்பில் தூக்கி சுமந்துட்டு வந்துட்டு இருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைய 1 வயசு 2 வயசு வரைக்கும் வச்சு சுமப்பீங்களாம்மா? என் பிள்ளைய நான் சுமக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் ஆயுசு வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காமா, என் பிள்ளைய நான் சுமந்துட்டு போகிறேம்மான்னு சொல்லிச்சு பாருங்க. இந்த மனசு ஒரு அம்மாவுக்கு தானேங்க வரும், ஒரு தாய்மைக்கு தானே வரும். சமூகத்தில் எத்தனையோ பேர் சாதிச்சவங்க, எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசமான பெண்கள் தான் இருப்பாங்க. சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு பெண் முதல் சிவில் நீதிபதியாக இருக்காங்க, ஸ்ரீபதி. எல்லாருமே பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் நீதிபதியாக இருக்காங்க. எல்லாரும் கொண்டாடினாங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மா மருத்துவத்துறையில் இருக்கிற பிரீத்தி அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெலிவரி ஆகி 2வது நாள் எத்தனை உடல் நோவு இருந்திருக்கும், எத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கும். 2வது நாள் தேர்வு எழுதி, சென்னைக்கு தேர்வு எழுதி அந்த பொண்ணு வராங்க. நம்மள மாதிரி வசதியான இடங்கள்னு சொல்ல முடியாது, வசதியான வாழ்வியல் சூழல்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் முழுக்க அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்களுடைய கணவர் வெங்கட் தான். அதுக்கு ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே, ரொம்ப உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு பெண் படிக்கணும்னா அந்த பொண்ணு முதல்ல அவ கிளை விட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் காரணமாக இருந்திருக்கணும்ல அவங்க அம்மா. அவங்க அம்மா இருந்த ஊர், அவங்க வீடு இருந்த ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது. வாழ வந்த ஊர் எல்லாமே மலை கிராமம் தான். பிறந்த ஊரும் மலை கிராமம் தான், வாழ வந்த ஊரும் மலை கிராமம் தான். அவங்களுக்கெல்லாம் நம்மளை விட இன்னும் குடும்ப சட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னொரு இடத்துக்கு போயிட்டாலே விலக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க குடும்பங்கள் எல்லாம் சட்டங்கள் இருக்கும், சட்டத்திட்டங்கள் அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. வாழ வந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லை, தான் மகளை படிக்க வைக்கணும்னு ஆசை. பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லிட்டு உறவுகளும் சுற்றி இருப்பவர்களும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்து வாசலை எட்டி படிக்க வேண்டும்னு சொல்லி மறுபடியும் பிறந்த ஊருக்கே போய் அந்த அம்மா பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்கன்னா அதனாலதான் இன்னைக்கு ஸ்ரீபதி என்கிற நீதிபதியை நாம் பார்க்கிறோம். ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்புங்க. நமக்கு தெரியாது எத்தனை விஷயம் அவங்க அந்த சமூகத்தில் அதுக்காக சந்திச்சிருப்பாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ 2 நாள் முன்னாடி வந்த செய்தி, டாக்டர் சாந்தலட்சுமி நமக்கெல்லாம் அது பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப அழகாக சொன்னாங்க. எங்களுடைய அணியில் பேசின மருத்துவர் அவர்கள், பெண்களுக்கு மட்டும்தான் 20 வயசு வரைக்கும் ஒரு வீடு, கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு வீடு, அதுக்கப்புறம் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பாலமாக இருக்கணும், எத்தனையோ விஷயங்கள் அதுக்காக தியாகம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. பிறந்த ஊரில் படித்த ஊரில் வாழணும்னு நினைக்கிறதே பெரிய இது, அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினை. ஒரு இடத்துல கல்யாணம் ஆகும், ஒரு இடத்துல பிறப்போம், ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், நிறைய எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான். ஆனால் ஒரு பெண் தான் படித்த, தான் பிறந்த ஒரு மருத்துவமனைக்கே ஒரு மருத்துவராக போயிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. சாந்தலட்சுமி அப்படின்னு குமாரபாளையம்ல. அது ஒன்றும் பெரிய விஷயமா அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த குமாரபாளையம்ங்கிறது ஒரு சாதாரண ரொம்ப பெரிய ஊர்லாம் சொல்ல முடியாது. அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சின்ன வயசுலேயே தவறிடுறாரு. அவங்க அம்மா ரொம்ப சாதாரணமாக படிப்பறிவெல்லாம் பெருசாக கிடையாது. கூட ஒரு பெண் சகோதரி இருக்காங்க, ரொம்ப வருஷம் முடியாது. அந்த அம்மாவுக்கு 30 வயசுலேயே இறந்துடுறாங்க. 23 வருஷமாக அந்த பிள்ளைங்களை ஆளாக்கணும் அப்படின்னு கைத்தறி நெசவு
கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து ஒரு பொண்ணையும் படிக்க வச்சு இந்த பொண்ணையும் படிக்க வச்சு முழுக்க முழுக்க அரசு பள்ளி தான். ஆனால் அரசு பள்ளியில் படித்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு வேலைக்கு வரணும்னா அந்த அம்மா எவ்வளவு போராடி இருப்பாங்க, எத்தனை தியாகம் செஞ்சுருப்பாங்க. வெறும் கூலி வேலை. ஒரு அரசாங்க உத்தியோகம்னாலும் மாதத்துக்கு நிரந்தர வருமானம் இருக்குன்னு சொல்லலாம். கூலி வேலை பார்த்து அந்த பெண்களை ஆளாக்கி இன்னைக்கு தான் பிறந்த மருத்துவமனையிலேயே உயர்ந்த மருத்துவராக வந்து அமர்ந்திருக்கிறார்னு சொன்னால் அது ஒரு அம்மாவினுடைய பாசம். ஒன்றும் இங்கே நான் இப்பயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தாங்க திருச்சியில் இங்கே தான் ஐயப்பன் கோவிலில் எத்தனையோ பாடல்கள்லாம் இருந்தாலும் வாலி கவிஞர் வாலி எழுதின அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேங்கிற பாட்டை கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காங்கன்னா வழிபடக்கூடிய மக்கள் எல்லாம் தெய்வங்களை வணங்குவதற்கு முன்னாடி முதல்ல உங்கள் அம்மாவை கும்பிடுறான்னு சொல்லி கோவில்லையே எழுதி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் பாசம் தானேங்க காரணமாக இருக்க முடியும். இன்னும் குடிகார கணவன்கள் எத்தனை பேர் இருக்காங்க. குடிகார ஆண்களால் அந்த குடும்பம் தள்ளாடினாலும் அந்த குடும்பத்தை தள்ளாடாமல் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெண்கள் மனைவிகள் வீட்டில் இருக்காங்கல்ல, வெளியில சொல்லாம. ஆடம்பரமான ஆண்கள் இருக்காங்க, பொறுப்பில்லாத ஆண்கள் இருக்காங்க, கடனை வாங்கி குடும்பத்தை குழிக்குள்ளே தள்ளக்கூடிய ஆண்கள் இருக்காங்க. கவிஞர் நா. முத்துக்குமாருடைய ஒரு கவிதை, வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்று இருப்பது இட்லி கடையும் வைராக்கியமும். ரொம்ப பெருசா வாழ்ந்திருக்காங்க, எப்படியோ கெட்டு போயிடுச்சு. ஆனாலும் ஒரு இட்லி கடையையும் வைராக்கியத்தோடு ஒரு பெண் இருந்தான்னு சொன்னால் அந்த குடும்பத்தை நிமிர்த்தி நிற்க வைக்க முடியும். சாதாரண இடங்கள்ல இருந்து ரொம்ப பெரிய இடங்கள் வரைக்கும் எத்தனை பெண்களை நம்ம சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஃபி டே. கொரோனா பீரியட்ல காஃபி டே வந்து ரொம்ப பெருசாக இன்னைக்கு உலகம் முழுக்க அத்தனை கிளைகள், 1000க்கு மேற்பட்ட கிளைகள் இருந்த ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம். 7000 ஏக்கர் காஃபி தோட்டம் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பின்னணி அவங்க. ஏன்னா கர்நாடக முதல்வருடைய ஒரு பெண், அவங்கள திருமணம் செய்யக்கூடிய கணவர் சித்தார்த்தா, மாளவிகா சித்தார்த்தன்னு அவங்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ். 2 பேருமே பெரிய கோடீஸ்வரங்க. ஆனால் 2019 என்ன ஆச்சுன்னா திடீர்னு பார்த்தா பத்திரிகையில் டிவியில் சொல்கிறாங்க அவர் இறந்து போயிட்டார். கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை பண்ணி இறந்து போனார். ஏன்? அத்தனை கோடி கடன் வச்சுருக்கார். 7000 கோடி கடன் வச்சுட்டு 3000 ஏக்கர் காஃபி தோட்டம், 7000 கோடி கடனை வச்சுட்டு செத்து போயிட்டாரு. இந்த அம்மா அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதும் பழக்கம் இல்லை. ஏன்னா அவங்களுமே ரொம்ப பெரிய பின்னணியில் வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான உழைப்பு எதுவுமே தெரியாது. யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வளர்ந்த பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, கரையேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை விட இந்த நிறுவனத்தை சேர்ந்த எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க வைத்து பாடெல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கற்றுக்கிறாங்க. அந்த நிர்வாக பணிகளை எல்லாம் அந்த அலுவலகத்துக்கு போய் கற்றுக்கிட்டு என்னென்ன உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி சரி செய்ய முடியுமோ. அந்த கொரோனா காலகட்டத்தில் எப்பேற்பட்டவங்களே சரிஞ்ச நேரம் அது. ஆனால் அந்த காலகட்டத்தில் 2019 7000 கோடி இருந்ததை பாதியாக கொண்டு வராங்க. 2020 அது அப்படியே குறைஞ்சி 3000 கோடி கடனுக்கு கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2021 அதுலேயும் பாதி கொண்டு வந்து இன்னைக்கு மறுபடியும் வளர்ந்து தலை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள் மாளவிகா, சித்தார்த்தன் என்று சொன்னால் அந்த மக்கள் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் கொண்டிருந்த பாசம் தானே காரணமாக இருக்க முடியும். மேடம் சொல்லும்போது சொன்னாங்க பாசம்ங்கிறது ஒரு சின்ன வட்டம் தான், அதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கவங்களை மட்டும்தான் நான் நேசிக்க முடியும்னா குடும்பமே இல்லாமல் தனித்து இருக்கக்கூடியவங்க அப்படி இல்லாமல் இருக்காங்களா ஆட்கள்? எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தை சேர்ந்த கமலாத்தாள் பாட்டி, எல்லாருக்குமே தெரியும், 1 ரூபாய் இட்லி. கமலாத்தாள் பாட்டிக்கு பெரிய குடும்பம் எல்லாம் இல்லை, ஏன்னா அந்த பாட்டிக்கு வயசு 85 ஆயிடுச்சு. அந்த பாட்டி ஏன் அந்த பாட்டி வந்து 1 ரூபாய் இட்லி பாட்டினே பேர், எல்லாரும் இப்போ தேடி அவங்கள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு? வெறும் இட்லி 1 ரூபா தான். இந்த கோயம்புத்தூர் விலைவாசிக்கு 1 ரூபாய் இட்லியெல்லாம் நினைக்கவே முடியாது. சாதாரண ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 2 இட்லி ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா 500 ரூபா தீட்டுறாங்க, அப்படி போயிட்டுருக்கு 1 ரூபாய் இட்லி. அந்த பாட்டி சொல்கிறாங்க கிராமம்தான், நீங்கள் நிறைய பேர் மில்லு வேலைக்கெல்லாம் போவாங்க, அவன் வாங்குற கூலி காசெல்லாம் ஹோட்டல்காரனுக்கு கொடுத்தானா அது கடன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகும். வயிறார அவனால் சாப்பிட முடியாமல் அந்த ஏழைங்கள்லாம் பட்னியாக கிடக்கிறத பார்த்தேன். வீட்டில் பெரிய வசதியெல்லாம் கிடையாது, வெறும் அடுப்பு, அம்மியில் அரைச்சி, பாட்டிக்கு உதவிக்கு கூட ஆள் கிடையாது. 85 வயசு ஆகுது. ஒரு 25-35 பைசாவுக்கு ஆரம்பித்து 30 வருஷத்துக்கு மேலே இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு எனக்கு ஒன்றே ஒன்று ஆசை, இங்கே வரவன் வயிறார சாப்பிட்டு போகணும், பசிக்குதுன்னு அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாது.
நான் வாங்குற அரிசிக்கும் சட்னி சாம்பாருக்கும் காசு மட்டும் எனக்கு இருந்தால் போதும். லாபம்லாம் இல்லை. அந்த அம்மா என்ன இதை வாங்கி மல்டி மில்லியனர் ஆகுது ஒன்றும் கிடையாது. வந்தவனுடைய வயிற்று பசி ஆற்ற வேண்டும் என்று 1 ரூபாய்க்கு இட்லி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்படியான பெண்களை தான் இந்த உலகம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. உலகம் முழுக்க பெண்களுடைய, நீங்கள் யாரெல்லாம் நம்ம சாதனையாளர்கள் நம்ம பெருசாக பிரமிப்பாக பார்க்குறோமோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாசம் தாங்க முன்னாடி நிற்கும். இந்த 2 நூற்றாண்டுகளில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஞ்ஞான வெளிச்சத்திற்கான ஒரு விதையை இட்டவர், ஏராளமான கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறோம். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அம்மா தான் காரணம். பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த பையன் சரியில்லை, இந்த பையனை படிக்க வைக்க முடியாதுன்னு நம்ம இன்னைக்கு வந்து பொதுவாக பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பையன் நல்லா இல்லை, டிசி வாங்குற மாதிரி இருக்கான், பழக்க வழக்கம் சரியில்லைன்னா அமுச்சு விட்டுறலான்னு பேசுகிறோம். அந்த மாதிரி ஒரு கடிதம் வீட்டுக்கு அமுச்சிருக்காங்க. இந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு பத்திரமா பெட்டியில் வச்சுக்கிட்டாங்க. எடிசன் கேட்குறாரு, என்ன கடிதம்னு. இல்லடா கண்ணா, ஓ அறிவுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி எங்கள் ஆசிரியர்கள் யாருமே இல்லைடா, அம்மா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையினுடைய ஆர்வத்தில் வளருது. ஏன்னா அந்த பிள்ளையை டிஸ்கரேஜ் பண்ணலை, பாசமாக தான் வளர்க்குறாங்க. அந்த அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு இவர் எல்லாம் விஞ்ஞானி எல்லாம் ஆன பிறகு தூசி தட்டி அந்த பெட்டியை பார்க்குற ஒரு நேரத்தில் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்குறார். அப்போ தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கடிதத்தில், உங்களுடைய அன்பு மகன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு தகுதியற்றவன், தயவு செய்து அவனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடிதத்தை அப்படியே அன்னைக்கு காட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த பிள்ளை மனசு ஒடிஞ்சு தாழ்வு மனப்பான்மையில் கூனி குறுகி போயிருப்பான். இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய விஞ்ஞானியாக ஆயிருக்கிறான்னு சொன்னால் பெத்த தாய்க்கு தெரியுங்க, பிள்ளை சரியானவனா நல்லவனா கெட்டவனா எல்லாமே தெரியும். நல்லவனாக இருந்தால் இன்னும் மேலே நல்லவனாக்குவா, சரியில்லை என்று சொன்னாலும் கூட தாய் பாசம் ஓரளவுக்கு சீர் செய்யதான் முயற்சி செய்யும். இது மாதிரி எத்தனை பேர், ஆப்ரஹாம் லிங்கன், அவருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து எத்தனையோ தோல்விகளை சந்திச்சவர். ஆனால் பிரம்மாண்டமான வெற்றி கண்ட அந்த லிங்கனுக்கு எழுத படிக்க கற்றுத்தந்தது அவருடைய அத்தை ஹெலன் கெல்லர், மாற்றுத்திறனாளி. ஆனால் அந்த மாற்றுத்திறன்களை எல்லாம் முழுமையான திறன்களாக மாற்றியதற்கு காரணம் கடைசி வரைக்கும் அவரோடு பயணித்த அவருடைய பெண் ஆசிரியர் காரல் மார்க்ஸ். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்த காரல் மார்க்ஸுக்கு உறுதுணையாக இருந்தது அவருடைய மனைவி. காந்தியடிகள் அகிம்சை என்பதற்கு அகிம்சையோடு அவரோடு பயணித்தவர் அவருடைய தாயும் மனைவியும். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உலக அரங்கிலே இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறையை மிக உயரத்திலே தக்க வைத்திருக்கக்கூடிய இளைஞன் பிரக்ஞானந்தா வைஷாலியை நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோமே, அதற்கு காரணம் அவருடைய அம்மா. 7 வருஷமா அந்த பிள்ளைகளை ஒரு டவுன் பஸ்ல ஏற்றி இறக்கி தன்னுடைய எந்த ஆசாபாசத்தையும் அந்த அம்மா காட்டிக்கிட்ட மாதிரி தெரியல. பிள்ளைகளுடைய தேவையை தெரிந்து அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தாய் என்று சொன்னால், மகாகவி பாரதி சொன்னார் இல்லைங்களா, வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்த்திடும் மனைவியின் வார்த்தைகள், கலை அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோர்த்து கழித்து நின்றாடுவோம் என்று சொன்னான். அப்படி கைகள் கோர்த்து பெண்களை கொண்டாடுவதற்கு காரணம் பாச உணர்வே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக கடைசி நேரத்தில் தன்னுடைய பெயர் அந்த அழைப்புகளில் இல்லாத பொழுது கூட பாசத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்தார். ஏன்னாக்க இன்னைக்கு நிறைய பேர் பேர் இல்லைன்னா வரமாட்டேங்கிறாங்க, சில பேர் பேர் போட்டாலே வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்ல கருத்துக்களை மிகச்சரிவாக எடுத்து வைத்தார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரி, இன்றைக்கு உலக மகளிரை நாம் போற்றுவதற்கு காரணமாக இருப்பது அவர்களுள் சேவை சிகரங்களாக விளங்குவதால் தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் முடித்து அதுக்கு பிறகு தீர்ப்புன்னு ஒன்று நான் சொல்லணும். அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போகணும். 9 மணிக்கு போயிடுவோம். சரியா? ரைட்டு, வாங்கம்மா. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றத்தினுடைய அரங்காவலர் பெருமக்களுக்கும், என் அன்பினிய சகோதரர் செயலர் திரு சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை பாங்குடன் நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக
திருச்சி வாழ் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லா தெய்வங்களும் கூட பாலை எடுத்துக்கொள்ளத்தான் வருகிறது. ஆனால் அம்மா, நீ ஒருவள் மட்டும்தான் பாலை எனக்காக கொடுக்க வந்தவள் என்ற நெல்லை ஜெயந்தாவினுடைய பெண்ணிய வரிகளோடு ரொம்ப அழகான ஒரு பட்டிமன்றத்தில் எனக்கு முன்னால் பேசிய குரு அக்கா என் மேல் மிகப்பெரிய பாசமுடையவர்கள். அதை நான் எந்த சூழலிலும் மறுக்கவில்லை. என் மேல் அதிக பாசம் இருப்பதாலோ என்னவோ என்னணிக்காகவே அவர் பேசியிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கமலாத்தாள் பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்தது தன்னோட பிள்ளைக்கு இல்லை குரு அக்கா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சேவை செய்து கமலாத்தாள் பாட்டி இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அது இல்லைம்மா, அவங்களுக்கு இட்லி சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கும். அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. சொல்லுங்க. இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே பாசமாக பேசின குரு அக்காவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற செயலர் தான் இட்லியை கூட கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் வேணி மேடம், எனக்கு அவங்க மேலேயும் மிகுந்த பாசம் உண்டு. அவங்க சொன்னதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, மகாபாரதம் ராமாயணம் அப்படி இப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக போயிடுச்சு. நடுவர் அவர்கள் சொன்னதை போல இவங்க என்னன்னா பெண்ணினுடைய இலக்கணம் தெரியுமா, பெண்ணினுடைய மரபு தெரியுமான்னு பேசுகிறாங்க. பிரீத்தி மேடம் என்னன்னா கவிதைகளாக பேசுகிறாங்க. மேடம், எங்களுக்கு பேராசிரியர் பணி இருக்குது, நாங்கள் இலக்கணம் மரபெல்லாம் பேசலாம். நீங்களும் இப்படி வந்து மேடைகளில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த தடவை சிவகுருநாதன் சார் என்ன குருஞானாம்பிகாக்கா விஜயசுந்தரி மேடமை விட்டுட்டு இன்னும் 2 டாக்டரையும் சேர்த்து வச்சு பட்டிமன்றம் நடத்திட்டாருன்னு வைங்களேன், எங்களோட பொழப்பு அவ்வளவுதான். அதில் வேணி மேடம் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. மகாபாரதத்தில் பாச பிணைப்பு தானே இருந்துச்சு, உங்களுடைய பாசம் எவ்வளவு சுயநலமானதுன்னு நான் சொல்லவா? நீங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை சின்ன வயசுல பிறந்துருச்சு, இந்த உலகம் தப்பாக சொல்லிரும்னு ஆற்றுல எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிட்டேன். சரி, அந்த பாசமுள்ள தாய் குந்தி தேவி அது பாசத்துக்கு உயர்ந்த எடுத்துக்காட்டு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆற்றுல விட்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய பையன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரியுது. ஆனால் அவன் வீரமிக்கவன், அவன் நம்ம கூட வந்தாத்தான் நம்ம பிள்ளைங்க ஜெயிக்குங்கிற எவ்வளவு பெரிய சுயநலம் தெரியுமா? ஒரு காலத்தில் உங்கள் அம்மா யார்ரா, உங்கள் அப்பா யார்ரா, நீ தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், நீ சத்திரிய குலத்தில் பிறக்கலன்னு ஒவ்வொரு இடங்களிலும் குருவாலும் பலராலும் அவமானங்களை சந்தித்த கர்ணனிடம் அந்த சுயநலம் இருக்கிற பாசம் உள்ள தாய் போய் என்ன தெரியுமா சொல்லி கூப்பிடுறா? நீ என் கூட வந்துரு, இவெல்லாம் உன் அண்ணன், இவெல்லாம் உன் அம்மானு. ஆனால் அந்த பாசத்தை தாண்டி தனக்கு உதவி செய்தவனை நான் மறக்க மாட்டேன்னு பாசத்தை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் பாருங்க. இதுதான் உங்களுடைய பாசம். கர்ணன் தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா கூட போகல. ஆனாலும் கூட இன்றைக்கு பெண்கள் பாசத்தை தாண்டி அதிக அளவிலே சேவைகளால் தான் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்ப சமீபத்தில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன் சார். திருச்சியில் ஒரு மிகப்பெரிய யாரோ ஒருத்தரை, திருச்சிக்கு பக்கத்தில் பெரம்பலூரில் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தரை. அந்த என்கவுண்டர் பண்ணுறவன் கண்டிப்பாக அயோக்கியனாக தான் இருப்பான். அந்த அயோக்கியனுக்கு அடுத்த நாள் அந்த அம்மா சொல்லுது, என் பிள்ளைய நான் அவ்வளவு நல்லதா வச்சிருந்தேன், அவன் ரொம்ப நல்லவங்க. நீங்க என்கவுண்டர் பண்றவனுக்கு நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்கிற பாசத்தில் உள்ள தாய்களை இந்த உலகம் எப்போதுமே கொண்டாடுவது இல்லை. அந்த பாசத்தை தாண்டி இந்த உலகத்திற்காக நம் பிள்ளை ஏதாவது ஒன்றை செய்கிறதா என்று நினைக்கிற தாய்மார்களை தான் இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லவா? திருச்சியில இங்க நீங்க ஜங்ஷன் போற வழியில பாத்தீங்கன்னா மேஜர் சரவணனினுடைய சிலை இருக்கும். அந்த மேஜர் சரவணனினுடைய தாயார் அமிர்தவல்லி அம்மாவை ஒரு முறை பத்திரிகையாளர்கள் பேட்டி காண்கிறார்கள். அம்மா, நீங்க உங்கள் கணவரையும் இந்த உலகத்திலே இந்த இந்திய நாட்டுக்காக உங்க கணவரையும் இராணுவத்துக்கு அனுப்பிச்சு அவரை இறந்து போயிட்டாரு. உங்க பிள்ளை மேஜர் சரவணன், அந்த பிள்ளையும் இராணுவத்தில் போய் இந்திய தேசத்துக்காக பாடுபட்டு இறந்து போயிட்டாரு. ஆனா நீங்க இதை எப்படி நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தாய் பாசம், அந்த கருணை, இவர்கள் சொல்ற அந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா என்ன சார் சொல்லியிருக்கணும்? என் பிள்ளைய நான் இழந்துட்டேன், நான் நிர்கதியா நிற்கிறேன் தானே சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. அமிர்தவல்லி அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? என் கணவனை இந்த உலகத்தில்
உலகத்தில் இந்த இந்திய தேசத்தில் இராணுவத்துக்காக நான் அர்ப்பணித்தேன். என்னுடைய பிள்ளையையும், நான் ஆசையாக பெற்றெடுத்த பிள்ளையையும் இந்திய தேசத்துக்காக நான் அர்ப்பணித்தேன். எனக்கு என்ன தெரியுமா பெரிய கவலை? நான் 10 மாதம் சுமந்து பாசமோடு பெற்றெடுத்த என் புள்ள போயிட்டானேன்னு கவலைப்படலை சார். எனக்கு இந்த இந்திய தேசத்திற்கு கொடுப்பதற்கு இன்னொரு பிள்ளை இல்லையேன்னு நான் கவலைப்படுறேன்னு சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட மகளிரைத்தான் இந்த உலகம் கொண்டாட தயாராக இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அப்புறம் குரு அக்கா ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. குட்டி யானை, அந்த குட்டி யானைக்கு பெரியம்மா யானை, சித்தப்பா யானை, அம்மா யானை, எல்லா யானையும் வந்துச்சு சார். யானைகளுக்கே இவ்வளவு பாசம் இருக்கிற போது மனிதர்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களே. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அது பாட்டு செவனேன்னு தானே காட்டில் இருக்கு. அதை கொண்டு போய் பாசமுள்ள மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அது வாழ்ற இடத்துல நீங்க வீடு கட்டிவிட்டு காரை கொண்டு போய் விடுறீங்களே, இந்த பாசம்லாம் இல்லைங்க. அதை தாண்டி இந்த யானைகள் எல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு காடுகள் அவசியம்னு தன் வாழ்நாளையே காடுகள் வளர்ப்பதற்காகவே அர்ப்பணித்த வாங்கரி மாத்தா என்கிற பெண்ணைத்தான் இந்த உலகம் கொண்டாடுகிறது. உங்கள் பாசத்தை தாண்டி இந்த உலகத்துக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னா, வேணி மேடம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. வீட்டில் படிக்காத அம்மா அப்பாங்களெல்லாம் அம்மாவை தங்கையை யாருங்க கொண்டாடுவா, யாருங்க பாராட்டுவான்னு? எங்க பாராட்டுவதற்கு கொண்டாடுவதற்கு படிப்பு தேவையில்லைங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லவா? கண்ணதாசன மாதிரி பெண்களை புகழ்ந்தவர்கள், தாய்மையை புகழ்ந்தவர் யாருமே இல்லை. ரொம்ப அழகா சொன்னாரு. இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயிலது, தினம் துடிக்கும் உயிர்கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தான் தாய்மைன்னு கண்ணதாசன் சொன்னார்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அப்படி தாய்மையை, பாசத்தை அழகாக கண்ணதாசன் பாடினார்ல, அந்த கண்ணதாசனே அப்படியே சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொன்னாரு? தன் செவிகள் பழுதானாலும் கூட தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் பார்த்து கொண்டவள் என் மனைவின்னு சொன்னார்னா, இந்த பாசத்தை தாண்டி மனைவி செய்த சேவையை தான் கண்ணதாசனே அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். நீங்க திருச்சியிலேருந்தே நான் நிறைய உதாரணங்களை சொல்றேன். ரொம்ப பெரிய இடங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். இங்க இருக்க திருவானைக்கோவில், இந்த திருவானைக்கோவில் வருவதற்கு அடிப்படையில் யார் தெரியுமா காரணம்? இந்த உலகம் பெண்களை ரொம்ப அதிகமாக கொண்டாடுவதற்கு இப்படிப்பட்ட பெண்களும் இருந்திருக்கிறார்கள். நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். கமலவதி தாயார்னு விஜயசுந்தரி அம்மாவுக்கு நல்லா தெரியும். அந்த கமலவதி யார்? நேரில் எல்லாம் பார்க்கல. நல்லா தெரியுமானா நீங்க நேரில் தெரியுமான்னு கேட்கக்கூடாது. அவங்க வரலாறு படிச்சிருக்கிறதுனால, தமிழ் படிக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னேன். அப்படி அந்த கமலவதி தாயார் 10 மாதம் நிறை மாத கர்ப்பிணி. எங்க இன்னைக்கு எனக்கு ஒரு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. நான் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்போ இந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போனால் ஹார்ட் பீட் கம்மியாயிடும்னா ஓகே சி செக்ஷன் பண்ணிக்கலான்னு பாசத்தோடு இருந்து நான் பண்ணிக்கிட்டேன் 3வது குழந்தைக்கு. அது பாசம், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது சாதாரணமாக எல்லா பெண்களும் செய்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி தாம் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டா ஐயோ தாங்க முடியாதுன்னு போகிற பெண்கள் என்னை மாதிரியான சராசரி பெண்கள். 10 மாதம் சுமந்து கொண்டிருக்கிற நிறை மாத பெண், உனக்கு இன்னும் ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறந்தால் இந்த குழந்தை பல சிவாலயங்களை கட்டி சேவை செய்வான்னு ஜோதிடர்கள் சொன்னதை கேட்டு தன்னை தலைகீழாக தொங்கவிட்டு 2 கால்களையும் கட்டி ஒரு நாளிகை 24 நிமிடங்கள் தன் தலைகீழாக நின்று அதற்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அந்த குழந்தையை பார்த்த இவனோ என் கோச் செங்கண்ணனா என்று கேட்டு கோச்செங்கணனை பெற்றெடுத்து விட்டு இறந்து போன கமலவதி தாயாரால் தான் இன்றைக்கு திருவானைக்கோவில் போல பல சிவாலயங்கள் உயர்ந்திருக்கிறது என்றால், பாசத்தை தாண்டி தன் பிள்ளையால் தன்னால் இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கிற மகளிரைத்தான் இந்த உலகம் அதிகமாக கொண்டாடி கொண்டே இருக்கிறது. எங்க நீங்க சாதாரணமாக வீட்டில் பார்க்கிறோம். அக்கா சொன்னாங்கல்ல, என் குழந்தை என்னுடைய 2 பிள்ளைகளை ரொம்ப அழகாக பார்த்துக்குவா. ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து நான் செய்கிற எல்லாத்தையும் செய்கிறாள் தெரியுமா? அதற்கு நான் ஏன் தெரியுமா அப்படி வளர்க்கிறேன்? நான் வெளியிலே போனால் பேசினால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்றால் என்னுடைய பாசத்தை நான் நிச்சயம் தள்ளி வைக்க வேண்டும். அதை அவள் செய்வதால் தான் இதோ உங்கள் முன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடமிருந்து இத்தனை கைத்தட்டுகளை நான் வாங்குகிறேன் என்றால் பாசத்தை தாண்டி இந்த உலகத்தில் நாம் எதை
எதையாவது செய்ய வேண்டும் என்றால் அப்படி செய்கிற மகளிரைத்தான் இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஸ்ரீபதி ரொம்ப அழகா அவளுடைய தாயை கண் முன்னே கொண்டு வந்த அவ்வளவு அழகா அக்கா நிறுத்தினாங்கல்ல. அந்த ஸ்ரீபதியை ஏன் கொண்டாடுறோம்? ஸ்ரீபதி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நீதித்துறைக்கு வந்து இந்த நீதித்துறையின் மூலம் இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு சேவையை செய்ய போகிறாள் என்பதனால்தான் ஸ்ரீபதியை கொண்டாடுகிறோமே தவிர எல்லா அம்மாவும் எல்லா பிள்ளைக்கும் எல்லா கஷ்டங்களையும் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தக்க வைத்து கொண்டு வெற்றி பெறுகிறவர்கள் இந்த உலகத்துக்கு எதையாவது செய்தால்தான் இந்த உலகம் கொண்டாடும். அந்த பார்வையில் தான் ஸ்ரீபதியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்புறம் இன்னும் நகைச்சுவையாக சொன்னாங்க, 2 பேரும் ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, டாக்டர் 2 பேரும் சமயபுரத்துக்கு வருஷம் நடந்து போகிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதில் என்ன வேணி மேடம் சொன்னது, மோர் கொடுக்குறாங்க, அந்த மோரில் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவங்க சொன்னப்பவே உண்மையாக எனக்கே குடிக்கணும், அடுத்த வருஷம் அவங்களும் நான் நடந்து போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆனால் என்னன்னா வேணி மேடம், ஏன் தெரியுமா, பிரீத்தி மேடம்க்கு அவங்க வீட்டுக்கார் கொண்டு வந்து மோரில் இதெல்லாம் கொடுத்தாரு. பாசத்தினாலாம் இல்லை சார், இங்கே தான் இருக்காரு, பாசத்தினாலாம் இல்லை, நடந்து போகிற பிரீத்தி மேடம் வீட்டுக்கு நல்லபடியாக எனர்ஜியோடு வந்து சேர்ந்தாதான் சோறு கிடைக்கும், அதனால் அவர் மோர் கொடுத்தார். சரிங்களா? நீங்கள் சேவை செய்கிற பிரீத்தி புஷ்கர்ணி மேடத்துக்கு தான் அவங்க ஃபோட்டோ எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அந்த பையனும் சாரும் நாங்கள் 4 பேர் பேசுகிறப்போ ஒரு ஃபோட்டோவும் எடுக்கல சார். அவங்க அம்மா பேசுறப்ப மட்டும் அத்தனை போட்டோ வந்துட்டான். சரிங்களா? சேவை மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு தாயினுடைய போட்டோ எடுக்க அவர் வந்துட்டாரு. சேவை மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு தாயினுடைய சரியான வளர்ப்பு. ஏன்னா எங்க அணியில் இருக்காங்கல்ல, நன்றி தம்பி போட்டோ எடுத்ததுக்கு. இங்க சேவை என்பது இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். மருத்துவர் வேணி அவர்கள் பாசமா இருக்காங்க, பாசமுள்ள அம்மா, பாசமுள்ள மனைவி, அதனாலே அங்கே வந்து உட்கார வச்சிருக்கோம். மூளை என்னும் மூலவர்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ கருத்துக்களை தன் புத்தகத்தின் வாயிலாக, மருத்துவராக இருந்து பேஷண்டாக இருந்து காசு வாங்கிக்கிட்டு இருக்கிற சாதாரண டாக்டர் இல்லை, தனக்கு தெரிந்த செய்தியை புத்தகத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்கிற சேவை மனப்பான்மையோடு இருக்கிற வேணி டாக்டரைத்தான் இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். காந்தியடிகளை சொன்னாங்க, சாதாரணவரை கஸ்தூரிபா காந்தி அவங்க அம்மா சாதாரண ஆத்மாவாக இருந்தவரை மகாத்மாவாக மாற்றிய பெருமை ஒரு பெண்ணுக்கு உண்டு. அது யார் தெரியுமா? தில்லையாடி வள்ளியம்மை என்கிற பெண்ணுக்குத்தான் அந்த பெருமை உண்டு. அப்படிப்பட்ட தில்லையாடி வள்ளியம்மை உட்பட எல்லா பெண்களும் இந்த உலகத்தில் சேவைகளால் தான் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி, நீங்கள் எந்த விதங்களில் பார்த்தாலும் வீடுகளில் வெளியில் பாசத்தை தாண்டி, பாசம் என்பது தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உதவி செய்யும். ஆனால் சேவை என்பது யார் என்ன குலம் எதுவுமே தெரியாமல் எங்கோ ஒருவனுக்கு ஈரம் கசிகிறது என்றால் அங்கே போய் கை வைத்து துடைத்து விடுகிற அந்த உள்ளம் என்கிற சேவை மனப்பான்மை தான் இந்த உலகத்தில் பெண்கள் கொண்டாட பெரிதும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நடுவருடைய தீர்ப்புக்கு பிறகு எல்லாம் கலைஞ்சு போயிடுவீங்கிறதுனால ஒரு அறிவிப்பு உங்கள் அனுமதியோடு. நாங்கள் செய்வது சேவை, நகைச்சுவை மன்றம். நீங்கள் எங்கள் மீது வைக்க வேண்டியது பாசம். எப்படி வைக்கலான்னா, சந்தா செலுத்தி வருடத்திற்கு 1000 ரூபாய் யார் யார் ரினியூவல் பண்ணுமோ பண்ணி, இல்லை புதுசாக சேர்ந்து எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டால்தான் எங்களுடைய சேவையை தொடர முடியும் என்று சொல்கிறேன். நிறைவாக வருவேன். மதிப்பிற்குரிய சான்றோர்களே, இன்றைக்கு திருச்சி நகைச்சுவை மன்றம் ஒரு அருமையான தலைப்பில் சிந்திப்பதற்கு ஒரு 2-2.5 மணி நேரம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் பெண்களை பற்றி பேசுறது. முதல்ல இன்னைக்கு தொலைக்காட்சியை தியாகம் செய்து விட்டு வந்த அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் வீட்டில் உட்காந்து டிவியை தான் பார்ப்போம். வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு. அது திருச்சி மாநகர் மக்களுக்கு வேறு
பொழுதுபோக்குற இடம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட இந்த திருச்சி நகைச்சுவை மன்றம் ஒரு நல்ல கேட்கின்ற கலாச்சாரத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நல்ல பண்போடு வந்து அமர்ந்தீர்கள். குறித்த நேரத்தில் நானும் முடிச்சிருவேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறது எனக்கு புரியுது. அவங்களுக்கெல்லாம் ஆகவேன்னு சொல்கிறதுக்கு நீ இருந்தம்மா, உனக்கு ஆகவேன்னு சொல்கிறதுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஆகவே வர்றதுக்கு முன்னால் நான் முடிச்சிருவேன். சரியாக நேரத்துக்கு முடிச்சிடணும். ஏன்னா தொடங்குவது எப்படி இருந்தாலும் முடிப்பது சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரொம்ப அருமையாக இவர்கள் பாசப்பறவைகளே என்று பேசினார்கள். அவர்கள் கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையாக ஆனந்தமாக இருந்தது. இவர்கள் சேவை சிகரங்களே என்று பேசினார்கள். ஒன்று பறவை, ஒன்று சிகரம். இவர்களும் சிறப்பாக பேசினார்கள். நீங்கள் உடனே நினைக்கலாம், இவர்களும் சிறப்பாக பேசினார்கள், இவர்களும் சிறப்பாக பேசினார்கள். ஆகவே இருவரும் மிகச் சிறப்பாக பேசிய காரணத்தினால் பெண்களை கொண்டாடுவதற்கு காரணம் பாசமும் தான் சேவையும் தான் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு ஆள் நீ எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இதை நாங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே 2 பேர் உட்காந்து பேசி முடிவு பண்ணி ஒரு திலுக்கு வந்திருப்போமே. இதுக்கு நாங்கள் புறப்பட்டு வந்து உட்காந்து இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ஆகவேன்னு சொல்லி முடிச்சுட்டு போகிறதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. தமிழில் தாங்க இப்படி பட்டிமன்றம், ஒரு கருத்தை விவாதிப்பது, அதெல்லாம் தமிழ்நாட்டில் தான். நீங்கள் எங்கேயாவது ஹிந்தியில் பட்டிமன்றம் போட்டிருக்கிறாங்களா? ஹிந்தி தொலைக்காட்சி தெரிஞ்சவங்க பாருங்கள். மலையாளத்தில் பட்டிமன்றம் இருக்கா? கிடையாது. ஆந்திர மாநிலம் நம்மை விட மொழிப்பற்று மிகுந்தவர்கள்னு சொல்கிறாங்க, அங்கே பட்டிமன்றம் கிடையாது. ஆனால் தமிழன்தான் பட்டிமன்றம்னு ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி இந்த காலம் வரையில அதை கடைபிடிச்சிக்கிட்டு வர்றான். இது ஏதோ நேற்றுக்கு இன்னைக்கு 100 வருஷம் 200 வருஷம் இல்லைங்க, மணிமேகலை காலத்திலேயே இருக்கு. தாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறியவர்கள், கலைதெறி பட்டிமன்றம் இப்படிலாம் வச்சிருக்கிறான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒருத்தன் ஒரு கருத்தை சொன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இருக்காத, அதை ஏன் எப்படி சரியா என்று ஆராய்ந்து பார்க்கிற பகுத்தறிவுக்கு முதல் படி பட்டிமன்றம் தான். அது தமிழங்கிட்ட ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்தது. அதனால தான் அந்த வடிவத்தை பின்னால கொஞ்சம் மறைஞ்சிருந்ததை குன்றக்குடி அடிகளார் சாமிகள் போன்றவர்கள் அதனை தொடர்ந்து வடிவெடுத்து இன்றைக்கு வாரியார் சாமி போன்றவர்கள் எல்லாம் அந்த கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு பெரியோர்கள் எல்லாம் பின்பற்றி இன்னைக்கு அடுத்த தலைமுறை கையில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த விதத்தில் 2 கேள்வி என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த உலகம் மகளிரை போற்றுதல், இந்த சொல்ல கொஞ்சம் ஆழமாக கவனமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தீர்ப்புக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடலாம். உலகம்ங்கிறது யாரு? அந்த உலகத்துல பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. அப்ப பெண்கள் ஆண்கள் 2 பேரும் சேர்ந்தது உலகம். அடுத்த ஒரு கீவேர்டு இதுல, போற்றுவதுன்னா என்ன? கை தட்டுறதா, செலவைக்கிறதா, பாராட்டி பாட்டு பாடுறதா? போற்றுதல்னா என்ன? முதல்ல உலகம், போற்றுதல், ரெண்டுமே ஆழமான சொல். இந்த 2 சொல்லுக்குமான பொருளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தலைப்புக்கு பக்கத்துல ரொம்ப அருமையா வந்துடலாம். இன்றைக்கு பெண்கள் குடும்பத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. சேவை செய்ய வருகிற பொழுது சிறப்பாக இருக்கிறார்கள், அதிலும் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு கல்வி ஒரு அடிப்படை வச்சுக்குவோம். கல்வி படித்தவர்களும் இன்றைக்கு சேவை செய்கிறார்கள், படிக்காதவர்களும் சேவை செய்கிறார்கள். நீங்க இந்த 1 ரூபா பாட்டியெல்லாம் சொன்னீங்க, அந்த பாட்டி என்ன படிச்சுதா? ஆனா சேவை செய்யலையா? அப்ப கல்வி இருந்தாதான் சேவை செய்ய முடியும்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. பாசம் என்பதுதான் சேவைக்கு அடிப்படை, இவங்க சொன்ன வாதம். பாசம் என்பது வேறு போல, அப்பதான் சேவை என்ற கிளை மரம் எல்லாம் வந்தது. நீங்கள் பாசம் இல்லாமல் செய்தால் அது சேவையாகுமா? அது கடமை, அது தொண்டுங்கிற லிஸ்ட்ல வராது, இவர்கள் சொல்லுகிற கருத்து. இவங்க கேட்குறாங்க, உங்க பாசம் கிலோ கணக்கில் இருக்கு, அதுக்கு வடிவம் எங்க சேவையா தானே இருக்க முடியும். நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கேன், ரொம்ப பாசமா இருக்கேன், அதை எப்படியா கண்ணால காட்டுவ? அது கண்ணால காட்ட முடியக்கூடியதா பாசம்? இல்லையே. அப்ப எங்களை மாதிரி நீங்க சேவை செய்தனுமே, இவங்க கேட்குறாங்க.
இவங்க சொன்னாங்க பாசம் என்பதுதான் மிகச்சிறந்தது, பாசம் என்பது ஒரு சிறு வட்டம், சேவை என்பதுதான் பெரிய வட்டம். இவர்கள் அதனை மறுத்தார்கள். இவங்க சொன்ன கருத்தை இவர்கள் மறுத்தார்கள். சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் பாசம் செலுத்துகிறவர்கள். உடனே இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ ஏன் உன் குடும்பத்தை ஆள் மேல வைக்கிறது தான் பாசம்னு நினைக்கிற? உன்னை நாடி யார் வந்தாலும் அவர்களிடத்தில் நீ காட்டுவது பாசம். ஆக இங்கிருந்து கேள்வி வந்தது, இங்கிருந்து மறுப்பு வந்தது. இவர்களிடத்தில் இருந்து கேள்வி வந்தது, இவர்களும் அதை மறுத்தார்கள். ஆனா ஒண்ணு தெளிவா ஆச்சு, பெண்கள் ஒண்ணு பாசம் காட்டுறாங்க, இல்லைன்னா சேவை செய்யறாங்க. அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அதை யாரும் மறுக்கல. ஏன்னா பல நேரங்கள்ல பெண்கள்னா எதுமோ வில்லிகள் மாதிரியே பட்டிமன்றங்கள்ல சித்தரிக்கிறாங்க. அது டிவி சீரியல்ல பூரா பாருங்க, எல்லா சீரியல்லையும் பெண்கள் தான் வில்லி. இந்த கண்ணை உருட்டிக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு உன் குடும்பத்தை அழிக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டு அப்படி காட்டுறது. அதுவும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இந்த சீன் ஓடும். இதை பார்த்து 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 நமக்கு பொம்பளைங்கள்னாலே வில்லி, பொம்பளைங்கள்னாலே குடும்பத்துக்கு அடங்காதது, குடும்பத்தை பிரிக்கிறது, அப்படித்தானேமா இன்னைக்கு காட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்த பட்டிமன்றம் அவர்களுக்கு சம்மட்டியால அடிக்கிற மாதிரி இருந்தது இவங்க சொன்ன ஒவ்வொரு கருத்து. அதாவது கேலி கிண்டல் கூட பெண்களை செய்தால்தான் ஏற்றுக்கொள்ளுகிறது இந்த சமுதாயம். இதையே ஒரு ஆம்பளை ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க, எந்த வீட்டிலாவது மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வருகிறதா? நாங்க கேட்போம் இல்லையா பட்டிமன்றத்துல. எந்த வீட்டிலாவது மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வருகிறதா? மாமியார் மருமகள் சண்டை தானே, அது ஊடு ஊட போய் பார்த்தா தானேயா தெரியும். நீங்க பட்டிமன்றத்துல பேசுறீங்க டிவியில, அவ்வளவுதான். ஒரு பொண்ணு பேசாமல் இருந்தால் இந்த சமுதாயம் அவளுக்கு பெயர் வைக்கிறது, ஊமை ஊரை கெடுக்கும். ஒரு ஆம்பளை பேசாம இருந்தா அவர் அமைதியானவருங்க. ஏங்க நீங்க பேசாம இருந்தா அமைதியானவர், நாங்க பேசினா ஊமை ஊரை கெடுக்கும். சரி பேசுவோம் அப்படின்னு இப்படி மைக்க பிடிச்சு பேசினா எப்பா வாயாடிப்பா, அதுகிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கவே முடியாதுப்பா. அதான் ஆண்கள் பேசினா சொல்லின் செல்வர், பட்டம் கொடுத்துருவீங்க, போட்டிடுவீங்க. நாங்க பேசினா வாயாடி. ஒரு பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா சம்திங் ராங். அப்புறம் நாங்க தமிழ்ல முதிர் கன்னின்னு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது முதிர் கன்னி, அது அந்த மாதிரி பேர்லாம் கரெக்டா எங்களுக்கு தான் வரும். அதே ஒரு ஆம்பளை ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவர் தியாகிங்க, முரட்டு சிங்கங்க, அவர் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டாருங்க. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீங்க சேவையத்துல தான் நாட்டுக்கு அர்ப்பணிச்சவர், நாங்க கட்டிக்கலன்னா சம்திங் ராங். அப்புறம் ஒருத்தனை விரும்பி அவங்க கூட ஓடிட்டோம்னு வைங்க, எங்களுக்கு தான் பேரு ஓடுகாலி. ஓடுறது 4 காலு, ஆனா பேரு எங்களுக்கு தான். அவனுக்கு ஓடுகாலன் உண்டாயா பேரு? சிவகுருநாதன் சார் மன்னிச்சுக்கணும், ஓடுகாலன்னு பேர் கிடையாது, எங்களுக்கு ஓடுகாலி. சரி போய் ஏன் பிடிச்சவன் வீட்டில் சொல்றவனை கட்டிக்கிட்டு போவோம் ஐயா, அங்க போனா சரிப்படலை, வீட்டுக்கு திரும்பி வந்துடுறோம், அப்பவும் எங்களுக்கு தான் பேரு. இவர் வாழா வெட்டன். பல ஆண்களுக்கு கல்யாணமானதே வெளியில தெரியாது, அப்புறம் தான் நீங்க வெட்டன் வெட்டி எல்லாம். எங்களுக்கு தான் அடையாளம் 1000 வச்சிருக்கிறீங்களே, இங்க பொட்டு வைக்கணும், கழுத்துல தாலி கட்டணும், அப்புறம் தலை குனிஞ்சு பார்த்தா அங்க ஒரு அடேங்க அப்பா, குழந்தை பிறக்கலனாலும் எங்களுக்கு தான் பேரு. புருஷன் செத்தாலும் பொம்பளைக்கு தான்யா பேரு, புருஷன் செத்தாலும் விதவைன்னு பேர் வைக்கிறீங்க. அதுல வேற விதவை என்ற சொல்லில் கூட பொட்டு வைக்கிற மெய்யெழுத்து இல்லையேன்னு ஒருத்தி கண்ணீர் வடிச்சாலாம். உடனே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், விதவை என்று நீங்கள் ஏன் வடமொழியில் எழுதுகிறீர்கள், கைம்பெண் என்று எழுதி பாருங்கள், ஒரு பொட்டுக்கு பதில் 2 பொட்டு கிடைக்கும். அதெல்லாம் பேச நல்லா இருக்கியா, வாழ்க்கைக்கு வாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு குடும்பத்தில் வைக்கிற பேரு, அம்மா அப்பா வைக்கிற பேரு பிறந்தது 1,
ஆனா இந்த உலகம் எத்தனை பேரை வைக்குது? உலகம் போற்றும் மகளிரா வரணும்னா அவ எவ்வளவு கஷ்டப்படணும்? உலகம் மகளிரை கொண்டாடணும்னா ஒண்ணு சேவை செய்யணும், இல்லாட்டி பாசம் காட்டணும். நீங்க ஒன்றும் செய்யாம பேரை தட்டிக்கிட்டு போடுவீங்க. நாங்க இது ரெண்டையும் செஞ்சுட்டு பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருப்போம். இதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். நான் ஏதோ இங்க இருக்கிற ஆண்களை குற்றச்சாட்டுவதாக தயவு செஞ்சு நினைக்காதீர்கள். இந்த அரங்கத்துக்கு வெளியில் இருக்கிற ஆண்களை மட்டும்தான் நான் குற்றம் சாட்டி கொண்டேன். நாங்கள்லாம் உருப்படியா ஊடு போய் சேரணும். அதுல வேற எங்களுடைய கணவன்மார்கள் இல்லத்தை சார்ந்தவர்கள்லாமும் இங்க இருக்கீங்க. அதெல்லாம் நல்லா எனக்கு தெரியும். வேற ஒண்ணும் இல்லைங்க. பெண்களிடத்தில் இந்த உலகம் எதையோ எதிர்பார்க்கிறது. ஆம்பளை பிள்ளை ஒன்றும் செய்யாம இருந்தா போதும்னு நினைக்குது. இவ ஏதாவது செய்யலனா ஏன்னு கேக்குது. ஐயா நீங்க பாசத்துக்கு அடுக்குனாங்க எடுத்துக்காட்டுகளை, சேவைக்கு அடுக்குனாங்க எடுத்துக்காட்டுகளை. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேங்க. ஒரு பொண்ணு சேவையே செய்யலனா இந்த உலகம் அவளை என்ன மாதிரி சொல்லுமா? ஒன்றும் சொல்லாது. அது எப்படி கவலையே படாது. இன்னும் சொல்ல போனால் சேவை செய்யலைன்னா நிம்மதிங்க. ஏன்னா ஒரு வேட்பாளர் கம்மி, ஒரு தொகுதி முடிஞ்சிச்சு நமக்கு வந்தது. அது பெண்ணுக்குரிய தொகுதியாக போச்சுன்னா அவளையும் நிற்க சொல்லுவாங்க. இப்போ இந்த பொம்பளைங்கள்லாம் சேவை செய்யாமல் வந்தாலே போதும். ஏற்கனவே 30% முடியாமல் இருக்குது. இன்னும் அதில் வேற வந்துச்சுங்கன்னா 75, 90 அப்பா வேண்டாமடா. அப்போ ஒரு பெண் சேவை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒத்துக்குது இந்த உலகம். சேவை செஞ்சா அது கூடுதல் பிளஸ், போனஸ். அப்படித்தானேம்மா? நீங்கள் 1000 லட்சம் பெண்களில் ஒருத்தியை எடுத்து காட்டுகிறீர்கள் தெரசான்னு. கோடி கோடியான பெண்களில் ஒருத்தியை எடுத்து காட்டுகிறீர்கள் கமலவதின்னு. கோடி கோடியான பெண்களில் ஒருத்தரை எடுத்து காட்டுகிறீர்கள். சரி, இது அப்படியே பாசத்துக்கு வாங்க. ஒரு பொண்ணு பாசம் காட்டலன்னா இந்த உலகம் என்ன செய்யும்? சேவை செய்யலன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது. பாசம் காட்டலன்னா என்ன சொல்லுது? அப்ப எது தேவை இருக்கு? ஒரு பெண்ணிடத்தில் இந்த உலகம் எதை தேவை என்று எதிர்பார்க்கிறது, எதை எதிர்பார்த்து காத்து இருக்கிறது. அதை செய்யலன்னா அவளுக்கு என்ன பேர் கிடைக்கும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு குடும்பங்கள் குடும்பங்களா இல்லைன்னு ஏன் சொல்றோம்? என்ன காரணத்தினால? இன்னைக்கு ஏன் கணவன் மனைவிக்குள்ள இவ்வளவு விரிசல்? ஒரு காலத்துல நீங்க அவ்வளவு அந்யோன்யமா இருந்தவங்க ஏன் இன்னைக்கு இல்ல? ஏன் முதியோர் இல்லம் வந்து அதுக்கு பிறகு பெண்கள் சேவைக்கு போறது அடுத்த ஸ்டேஜ். முதல்ல முதியோர் இல்லம் ஏன் வருது? தன் வீட்டுக்கு வருகிற பெண் தன்னுடைய மருமகள் என்று எண்ணுகிற பாச உணர்வு எங்க போச்சு? தன் பிள்ளை ஒரு தீவிரவாதியா மாறிடக்கூடாதுன்னு தன்னை கரைத்து கொண்டு அழித்து கொண்டு பிள்ளைய வளர்க்கிற பாசம் இன்னைக்கு அம்மாட்ட எங்க போச்சு? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய குடும்பம்ங்கிற அமைப்பு தடுமாறிக்கிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கிற மாதிரி கோடீஸ்வரர்கள் நம்ம நாட்டில் இல்லைங்க. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி சொபிஸ்டிகேட்டட் சொகுசு வாழ்க்கை இங்க இல்லைங்க. வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி படகு மாதிரி கார் இங்க இல்லைங்க. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி வீடுகள் இங்க இல்லாம இருக்கலாங்க. ஆனா இங்க இருக்கிற மாதிரி குடும்பம்ங்கிற அமைப்பு உலகத்துல எங்கேயுமே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு பிளஸ் பாயிண்ட் குடும்பம்ங்கிற அமைப்பும் பாசம்ங்கிற உணர்வும். இவ என்ன செஞ்சிடறா? தனக்கு எது பிளஸ்ஸோ அந்த பிளஸ்ஸை விட்டுட்டு மைனஸா ஆக்கிக்கிட்டு வேற ஒரு துறையில தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு போராடுறா. அப்ப அதனுடைய விளைவு என்ன ஆகுது? தனக்குரிய சுயத்தை இழக்கிறா, தன்னுடைய இயல்பை இழக்கிறா. பாசம்ங்கிற உணர்வால கட்டமைக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து அவ தாழ்ந்து போறா. அப்ப உலகம் ஒரு பெண்ணிடத்தில் இது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து போகிற பொழுது அது அவளிடத்தில் இல்லாமல் போகிறது. அப்ப அடுத்த ஸ்டேஜ் அவங்க என்ன போறாங்க? சேவை என்ற எண்ணத்திற்கு போகிறார்கள். ஆக பெரியோர்களே, சேவை செய்வதும் பாசம் செய்வதும்
காட்டுவதும் இரண்டும் பெண்களுக்கு உரியதுதான். 2 துறையிலும் பெண்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். சேவை சிகரங்களாகவும் இருக்கிறார்கள், பாச பறவைகளாகவும் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. 2லும் சமமாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த உலகம் போற்றுகிறது. ஆனால் இந்த உலகம் தூற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் அவள் சேவையை கூட குறைத்து கொள்ளலாம், பாசத்தில் ஒரு நாளும் குறையக்கூடாது. ஆகவேதான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு குடும்பத்தினுடைய சிறப்புகளை சொல்லுங்க. என் நண்பர் ஒருத்தட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நான் கல்யாணம்லாம் ஆச்சு, கூட்டு குடும்பம் தானே அப்படின்னு. ஆமாங்க, 2 வருஷம் ஆகுது, கூட்டு குடும்பம் தான். அப்படியா? யாரெல்லாம் இருக்காங்க உங்க குடும்பத்தில்? நானும் என் பொண்டாட்டியும் தான் இருக்கிறோம். பொண்டாட்டியும் நானும் சேர்ந்து வாழ்வதே கூட்டு குடும்பம் என்ற நிலைமையை நோக்கி இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. பல பேர் டைவர்ஸ் வாங்குவதற்காகவே திருமணம் செய்து கொள்ளுகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் கூடி வாழ்ந்தால் என்ன என்று என் மாணவன் கேட்கிறான். அப்ப இவனுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியல, மனைவினா என்னன்னு தெரியல, கணவன்னா என்னன்னு தெரியல. ஐயா, சேவை செய்ய போகிறவர்களுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் இன்னொருவர் சேவை செய்து விட்டு போகிறார். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்தாக வேண்டும். இந்த தாயினுடைய பாசத்தினால் தான் குடும்பம் என்ற அமைப்பு ஓங்கி நிற்கிறது. ஒரு வரியில் நான் சொல்லி முடிக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சிகாகோ மாநாட்டிலே அற்புதமாக பேசி முடித்தார். 15 இடங்களில் அவரை அழைத்து பேச வைத்தார்கள். போய் எல்லா இடங்களிலும் பேசினார். இந்தியாவினுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னார். கூட்டத்திலிருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்தா, இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறதா? பாம்பாட்டிகளின் தேசம் என்றல்லவா நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோம். இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறதா? ஆஹா, அப்படி என்றால் உங்கள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு விவேகானந்தர் கிட்ட அந்த இளவயது பெண் கேட்டார். இன்னைக்கு இருக்கிற சாமியாரா இருந்திருந்தா டேஷ் டேஷ் டேஷ். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இந்தியாவின் பெருமையை நான் சொல்ல கேட்டு என் மூலமாக உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் நீ 10 மாதம் காத்திருக்க வேண்டும். என்னையே குழந்தையாக ஏற்றுக்கொள்வதென்றால் இப்பொழுதே ஏற்றுக்கொள். இதுதான் என் இந்திய குடும்பங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் என்று சொன்னார். ஆகவே பெண்களிடத்திலே இருக்கிற பாசத்தை தான் இந்த உலகம் பெற ஏங்குகிறது. சேவை செய்கிற புறப்பட்டு விட்ட பெண்களுக்கு கூட வீட்டில் இருக்கிறவர்களுடைய பாசம் இருப்பதனால்தான் நீ பாசத்தை விட்டு கூட சேவைக்கு போ என்று அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மகளிர் 2லும் சமமாக இருக்கிறார்கள். ஆனால் பாசத்தை தவறவிடாமல் இருக்கும் பொழுது உலகம் இன்னும் அவர்களை கொண்டாடும். அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.